எபிசோட் 6. மோனா ஜீவாவை பார்த்து கடிந்து கொண்டு கேட்டாள். நீங்க எனக்கு கைட் பண்ண நான் என்ன பண்ணணும் என கேட்டுக்கொண்டு நின்றாள். ரொம்ப சிம்பிள், என்னவும் ப்ரொஃபஸரா ஏத்துக்கோ, அவ்வளவுதான் என ஜீவா கையை விரித்து கூறினான். என்னது, நீங்க எனக்கு ப்ரொஃபஸரா? நோ வே என உறுதியாக கூறினாள் மோனா. உனக்கு 2 ஆப்ஷன் தான். என்கிட்ட ஸ்டூடெண்டாவா, இல்லனா இப்போவே இங்கிருந்து போ என திட்டவட்டமாக கூறினான் ஜீவா. மோனா, அதான் இவர் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையே, அப்புறம் என்ன, உன்னை நல்லா கைட் பண்ணனா சேர்ந்துக்கிறேன்னு சொல்லு என மோனா தோழி மோனாவின் காதில் கிசுகிசுத்தாள். மோனா தலையசைத்து விட்டு, ஓகே, நீங்க என்கிட்ட இருக்கிற குறைய கரெக்டா சொன்னா உங்களை என்னோட ப்ரொஃபஸரா சூஸ் பண்றேன். ஒருவேளை உங்களால முடியலனா இந்த ஸ்கூல் ஃபுல்லா உங்களை பத்தி மைக் போட்டு சொல்லுவேன் என முடிவாக கூறினாள் மோனா. ஏய், அவ பேச்சு கேட்டு இப்படி தப்பா முடிவு பண்ணாத. நீ இவர்கிட்ட ஸ்டூடெண்டா சேர்ந்தா லீனா மேம் கிட்ட சேர முடியாது, அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என இன்னொரு தோழி அருகிலிருந்து மோனாவை குழப்பினாள். குளத்தில் கல் எறிந்தது போல் மோனாவின் மனது மேலும் குழம்பியது. என்ன பயமா இருக்கா? பயந்துட்டா விடு, ரொம்ப ரிஸ்க் எடுக்காத என ஜீவா மோனாவை பார்த்து கூறினான். புரொஃபசர் லீனாவிடம் சேருவதை தன் லட்சியமாக கொண்ட மோனா இப்போது எப்படி தன் முடிவை மாற்றுவது என யோசித்தாள். ஜீவா கண்டிப்பாக சிறப்பாக செயல்பட முடியாது என முழுமையாக நம்பிக்கொண்டு அவனிடம் சேர்ந்து முகத்திரையை கிழித்து பின் விலகிவிடலாம் என நினைத்தாள் மோனா. ஓகே சார், உங்ககிட்ட ஸ்டூடெண்டா சேர எனக்கு சம்மதம் என கோபத்தை அடக்கிக் கொண்டு மெல்ல புன்னகைத்தாள் மோனா. சரி, அப்போ இந்த கிளாஸ் ரூமை கிளீன் பண்ணு, அப்படியே வெளியில இருக்கிற பாத்ரூமையும் கழுவிரு, அப்புறம் நான் உனக்கு கைட் பண்றேன் என ஜீவா அமைதியாக கூறினான். எனது பாத்ரூமா? நானா என அதிர்ச்சியாக கேட்டாள் மோனா. ஆமா, நீயேதான், போய் கிளீன் பண்ணிட்டு வா, அப்புறம் மேல பேசலாம் என ஜீவா சொல்லிவிட்டு மாணவர்கள் பக்கம் திரும்பினான். மோனா ஒரு ஊரின் தலைவரின் மகள். சிறு வயதிலிருந்து எந்த ஒரு வீட்டு வேலையையும் செய்ததில்லை. செல்லமாக வளர்ந்தவள். ஜீவா கூறியது மோனாவை விட அவளின் தோழிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. சார், நீங்க இவ யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இதெல்லாம் மோனா செய்ய மாட்டா. அவ உங்ககிட்ட ஸ்டூடெண்டா சேர்றேன்னு சொன்னதே பெருசு, இதுல இத வேற செய்யணுமா என மோனாவின் இரு தோழிகளும் மாறி மாறி கூறினர். மோனா என்கிட்ட ஸ்டூடெண்டா சேர்றது அவ விருப்பம், ஆனா நான் அவளை சேர்த்துக்க கண்டிப்பா நான் சொன்னதை பண்ணணும், இல்லனா எப்பவே இங்கிருந்து கிளம்பலாம் என கூறிவிட்டு ஜீவா திரும்பினான். ஏய், நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் யாருன்னு சீக்கிரம் அவனுக்கு காட்டுறேன் என மோனா இரு தோழிகளிடமும் கூறிவிட்டு, நான் கிளீன் பண்றேன் சார் என ஒரு துடைப்பத்தை எடுத்து வேகமாக கிளாஸ் ரூமை சுத்தம் செய்ய தொடங்கினாள். தலைவரின் மகள் இப்படி வேலை செய்வதை பார்த்த இரு தோழிகளும் திகிலடைந்து நின்றனர். இதை கவனித்த மோனா 2 தோழியையும் வெளியே போகும்படி கட்டளையிட்டாள். மோனா எதிலும் பிடிவாத குணம் உடையவள். ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டால் என்ன நடந்தாலும் பின்வாங்க மாட்டாள் என 2 தோழிகளும் புரிந்து கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியே வந்தனர். ஏய், நாம ஏன் பட்லர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது என ஒரு தோழி சொல்ல, ஆமா, மோனாவை ஒரு 0 வாங்கின ப்ரொஃபசர் கிளாஸ் ரூம் பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ண சொல்றது ரொம்ப தப்பு. அதுவும் மோனா அப்பா ஒரு பெரிய தலைவர், இத பட்லர் கிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும் என இன்னொரு தோழியும் கூறினாள். மோனாவை பள்ளிக்கு அழைத்து வருபவர்தான் அந்த பட்லர். அவர் இன்னும் பள்ளியை சுற்றித்தான் இருப்பார் என நினைத்து 2 தோழிகளும் பட்லரை தேட அங்கிருந்து கிளம்பினார்கள். ஆனால் மோனா எதை பற்றியும் யோசிக்காமல் வேகமாக சுத்தம் செய்தாள். இதுபோன்ற வேலைகளை இதற்கு முன் மோனா செய்ததில்லை என்றாலும் சளைக்காமல் அனைத்தையும் சுத்தம் செய்து முடித்தாள். மோனாவின் கைவண்ணத்தில் வகுப்பறையும் கழிப்பறையும் பளபளப்பாக மின்னியது. சார், நீங்க சொன்ன வேலை முடிஞ்சது என கைகளை இடுப்பில் வைத்துக்கொண்டு யதார்த்த தொனியில் கூறினாள் மோனா. இப்ப நான் பயிற்சி ஆரம்பிக்கிறேன், நீங்க சொல்லுங்க என்கிட்ட என்ன குறைன்னு என்று அவள் அந்த அறையிலிருந்த பஞ்சிங் மிஷின் முன்னே அந்த முஷ்டி வித்தையை காட்ட ஆரம்பித்தாள். உடனே ஜீவா, கடவுளே, போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் அந்த டெஸ்டினி புக்கில் கொஞ்சம் பிட் நோட்ஸ் கொடுப்பா
டெஸ்டினி புக் வந்துரு வந்துரு என்று வேண்டிக்கொண்டே கண்களை மூடி மனதில் டெஸ்டினி புக் பற்றி நினைக்க அவன் மனக்கண்ணில் டெஸ்டினி புக் வந்து வேகமாக திறந்தது. எதிரில் இருந்த மோனாவின் பெயர் டெஸ்டினி புக்கில் தெரிந்தது. அப்பாடா, இந்த பொண்ணுகிட்ட வேற ஓவரா பேசிட்டேன். புக்கு மட்டும் வரலனா என் கதை இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். இனி டெஸ்டினி புக் இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் அசைக்க முடியாது என்று பெருமிதம் கொண்டான். மோனா சிட்டி லார்ட் மகள், ஃபைட்டர் 1 கேட்டகரி. அவள் உடல் சக்தி வெள்ளை நீர்ப்பறவை ஆறா கொண்டவள். பலவீனம் நம்பர் 1. விரைவாக கோபமடையும் பழக்கம் கொண்டவள் என்பதால் பல சமயத்தில் தன் முழு வலிமையையும் வெளிப்படுத்த முடியாது. நம்பர் 2 என குறைகளின் பட்டியல் நீண்டது. மோனாவை பற்றிய அனைத்து தகவல்களும் ஒரு நொடியில் தெளிவாக தெரிந்தது. கடைசி குறிப்பு ஜீவாவின் கவனத்தை ஈர்த்தது. இந்த நேரத்தில் மோனா கைகளை சுழற்றி காற்றில் ரொட்டேட் செய்து அந்த வகுப்பறையில் உள்ள மெஷினில் பலமாக அடித்தாள். மோனா அடித்த சத்தம் கேட்டு ஜீவா கண்களை திறந்து வகுப்பறை தூணை பார்த்தான். 110 என்ற எண் தெரிந்தது. 110, குட் குட், நைஸ் பஞ்ச் என மெல்ல முணுமுணுத்தான் ஜீவா. சிறந்த பஞ்ச் செய்த போதும் மோனாவின் முகம் சிவந்து கோபத்தில் இருந்தது. ஒரு ராஜ்ய தலைவரின் மகள் என்பதை தன் பஞ்ச் மூலம் நிரூபித்தாள் மோனா. ஆனால் அவள் முகம் இயல்பாக மாறவில்லை. கோபமாகவே ஜீவாவை திரும்பி பார்த்தாள். ஜீவா என்ன சொல்லப் போகிறான் என ஆவலாக எதிர்பார்த்தாள் மோனா. அந்த நேரத்தில் மோனாவுக்கு ஒரு யோசனை வந்தது. அனைத்தையும் வீடியோ காட்சியாக பதிவு செய்யும் ஒரு படிகத்தை வைத்து ஜீவாவின் தவறை பதிவு செய்ய நினைத்தாள். நம் பூமியில் எப்படி கேமரா இருக்கிறதோ அதே வேலையை செய்ய அந்த உலகத்தில் ஒரு மந்திர படிகம் இருந்தது. அந்த படிகம் என்பது வீடியோ மற்றும் ஆடியோவை பதிவு செய்யும். இப்போது இங்கு நடப்பதை பதிவு செய்து விட்டால் ஜீவா எப்படியும் தவறாக ஏதாவது வழி சொல்லி மாட்டிக்கொள்வான் என்றும் அவரின் பெயரை கெடுத்து விடலாம் என முடிவு செய்தாள் மோனா. இப்ப பாக்கற நீ யாருன்னு. என்னையா பாத்ரூம் கிளீன் பண்ண வைக்கிற? உனக்கு இருக்கு என பல்லை கடித்துக் கொண்டு நிற்க திடீரென மோனாவை சுற்றி ஏதோ ஸ்பார்க் ஆவது போல் தெரிந்தது. அவள் ஏற்கனவே படிகத்தை ஆன் செய்திருந்தாள். அவள் படிகத்தை எடுத்து பார்ப்பதற்குள் ஜீவா அருகில் நின்றான். ஆக்ரோஷமாக, என்ன செய்றீங்க என மோனா கடிந்து கொண்டு கேட்டாள். ஜஸ்ட் வாட்சிங் யூ என கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு மோனாவை சுற்றி நடந்து வட்டமிட்டான் ஜீவா. மோனா விழிகளை உருட்டி அமைதியாக நின்று கொண்டிருக்க முன்னால் வந்து நெருக்கமாக நின்றான் ஜீவா. ஒரு ஆண் இவ்வளவு நெருக்கமாக மோனாவின் முன் நிற்பது இதுவே முதல் முறை. மோனாவின் முகம் சிவந்தது. இதயம் ஆவேசமாக துடிக்க தன் கோபத்தை வெளிப்படுத்துவதற்குள் யூ ஆர் நாட் வெல் என்ற ஜீவாவின் குரல் அவளை திகைக்க வைத்தது. அதை கேட்டதும் திகைத்து நின்றாள் மோனா. என்ன சொல்றீங்க? எனக்கா என மோனா வேகமாக கேட்டாள். ஆமா, உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னதான் சொல்றேன் என மீண்டும் உறுதியாக கூறினான் ஜீவா. என்ன புரியாம பேசுறீங்க? என்னை எதுக்கு அவமானப்படுத்த ட்ரை பண்றீங்க? உங்க நோக்கம் என்ன? என்கிட்ட எந்த குறையும் உங்களால கண்டுபிடிக்க முடியல இல்லையா என கோபமாக கேட்டாள் மோனா. ஹலோ ஹலோ, நான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் சொன்னேன், உன்னை அவமானப்படுத்தல என புன்னகைத்து அமைதியாக கூறினான் ஜீவா. எப்படி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க? உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் என மோனா கடிந்து கொண்டு கூறினாள். மோனா பஞ்ச் 100 வலிமை புள்ளிகளுக்கு மேல் இருந்தது. அதனால் ஜீவா சொல்வதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்க என்ன சொன்னாலும் என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியாது. என் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கு தான் மூளை சரியில்லைன்னு நினைக்கிறேன் என வெறுப்பாக கூறினாள் மோனா. முட்டிக்கு மேல வலி இருக்குமே. இன்னும் சொல்ல போனா காத்து சில்லுன்னு உன் உடம்புல பட்டா உன் உடம்பு சிவக்கும், கரெக்டா என ஜீவா உறுதியாக கேட்டான். அதை கேட்டவள் உறைந்து போய் நின்றாள். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என மோனா திகைத்து போய் கேட்டாள். ஒவ்வொரு வார்த்தைகளையும் மோனா தவிர்க்க நினைத்தாலும் இந்த முறை ஜீவாவின் துல்லிய வார்த்தைகள் மோனாவை நிலைகுலைய வைத்தது. இவ்வளவு நாட்கள் மோனா இந்த வலியை தாங்கிக் கொண்டுதான் இருந்தாள்.
அது பெரிதாக அவளை யோசிக்க வைத்ததில்லை. அதேபோல் குளிர்ந்த காற்றில் உடல் சிவப்பாக மாறும் அந்த நேரத்தில் ஒரு ஆணின் அரவணைப்புக்காக ஏங்கிக் கொண்டிருப்பாள். அவளின் இந்த ஏக்கம் கூட டெஸ்டினி புக்கில் இருந்தது. உனக்கு ஏற்படுறது வலி இல்ல மோனா, அத பத்தி புரிஞ்சுக்க உனக்கு கொஞ்ச நாள் ஆகும். நீ இப்ப கவலைப்பட தேவையில்லை. நான் இத கூடிய சீக்கிரம் சரி செய்கிறேன் என்றான் ஜீவா. மோனா 17 வயது இளம் பெண் என்பதால் இந்த தாம்பத்திய ஆசையை அவளால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. மோனாவின் ஹார்மோன்கள் ஆசையை தூண்டி ஒருவித வலியை உண்டாக்கும். ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் கடந்து போக நினைப்பாள் மோனா. இதனால் சூரியன் உதிக்கும் வரை அவளின் வேகம் அபாரமாக இருக்கும். அதன் பின் குளிர்ந்த காற்று வீச ஒருவித வலியால் வேகம் குறையும். இந்த வினோதமான விஷயத்தை மோனா யாரிடமும் சொல்லத் துணியவில்லை. இந்த விஷயத்தை பற்றி தன் நெருங்கிய தோழிகளுக்கு கூட தெரியாத போது ஜீவாவுக்கு எப்படி தெரிந்தது என அதிர்ச்சியானாள். மேலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்கவே மோனா இந்த பள்ளிக்கு வந்திருந்தாள். இது எப்படி சாத்தியம் என நினைத்துக் கொண்டிருக்க, நான் ஒரு புரொஃபசர், உன்னோட பஞ்ச வச்சு உன்னோட ஜாதகமே சொல்ல முடியும் என நிதானமாக பதில் கூறினான் ஜீவா. ஆனால் உண்மை டெஸ்டினி புக்கில் இருந்தது. அது ஒரு அற்புதமான பொக்கிஷம். ஒருவரிடம் எந்த குறை இருந்தாலும் அது அவர்களுக்கே தெரியாவிட்டாலும் இந்த புத்தகம் அதை காட்டிக் கொடுக்கும் என்பதை தெரிந்து ஜீவா பிரமிப்பில் ஆழ்ந்தான். சார், இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், அதை மட்டும் சொல்ல முடியுமா என கர்வம் தணிந்து தயங்கிக் கொண்டு கேட்டாள் மோனா. இந்த ஹார்மோன் பிரச்சனையால் தான் மோனாவிற்கு பொறுமையில்லாமல் வெறுப்பாக, கோபமாக, வலிமையை இழந்து பலவீனம் ஆகிறாள். இதை எப்படியாவது சரி செய்ய நினைத்தாள். ஆனால் ஜீவாவால் அது நடக்கும் என அவள் கனவில் கூட நினைக்கவில்லை. மேலும் மனதில் பதிவு படிகம் அனைத்தையும் ரெக்கார்ட் செய்வதை உணர்ந்தாள். இது ஜீவாவின் தவறை வெளிச்சம் போட்டு காட்ட மோனா பயன்படுத்தியது. ஆனால் இப்போது அந்த பதிவு மோனாவின் குறையை ரெக்கார்ட் செய்திருப்பதை உணர்ந்து, அச்சச்சோ, இதை எப்படி மறந்தேன், யாருக்காச்சும் தெரிஞ்சா என்ன ஆகிறது என நினைத்து பதறிக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் அவள் காலின் கீழே போட்டு அந்த படிகத்தை உடைத்தாள். பின் ஜீவாவை மீண்டும் தலை நிமிர்ந்து பார்த்தாள் மோனா. இந்த முறை அவளின் பார்வை முற்றிலும் புதிதாக இருந்தது. இவ்வளவு திறமை உள்ள இவர் எப்படி டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி ரவுண்ட்ல 0 எடுத்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்விதான் மோனாவின் மனதில் இப்போது ஓடிக்கொண்டிருந்தது. பெரிய பெரிய லெஜெண்ட் எல்லாம் இப்படிதான், அவங்க யாருன்னு வெளிக்காட்டாம இருப்பாங்க போல என நினைத்து பெருமூச்சு விட்டாள் மோனா. இந்த நேரத்தில் அறைக்கு வெளியில் ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. மோனா மேடம் என மோனாவை ஒரு நடுத்தர வயது நபர் வணங்கி பணிவாக நின்றார். மமூத், நீ இன்னும் போகலையா? இங்க என்ன பண்ற என குழப்பமாக கேட்டாள் மோனா. நான் இங்கிருந்து கிளம்பும் போது ஒரு நியூஸ் கேள்விப்பட்டு இங்க வந்திருக்கேன். யாரோ இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு வர்ஸ்ட் டீச்சர் உங்கள பாத்ரூம் கிளீன் பண்ண சொன்னதை கேட்டு என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல என சொல்லிக்கொண்டு, யாருது, இவனா என கோபமாக ஜீவாவை பார்த்து கேட்டான் பட்லர் மமூத். மோனா தடுப்பதற்குள் மமூத் கோபமாக பேசத் தொடங்கினான். யார பார்த்து பாத்ரூம் கிளீன் பண்ண சொன்ன? அவங்க சிட்டி லீடரோட பொண்ணு. அவங்களுக்கு வேலை சொல்ல யாருக்கும் அதிகாரம் இல்ல. அதுலயும் நீ ஒரு வர்ஸ்ட் டீச்சர். எங்க மேடம் கிட்ட பேசவே உனக்கு தகுதி இல்ல என கையை முறுக்கி ஆக்ரோஷமாக கத்தினான் பட்லர் மமூத். இவன் என்ன எல்லாத்தையும் சொதப்பிடுவான் போல. நானே நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்க போற சந்தோஷத்துல இருந்தா இவன் வேற என கடுப்பாக நினைத்துக் கொண்டு, மமூத், நீ என்ன செய்யற? நானே ஆசைப்பட்டுதான் அவர்கிட்ட ஸ்டூடெண்டா சேர்ந்திருக்கேன். நீ ஏன் இப்ப பிரச்சனை பண்ற என மோனா கால்களை கோபமாக மிதித்துக் கொண்டு கூறினாள். என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க தான் இவனை சூஸ் பண்ணுனீங்களா? என்னால நம்ப முடியலையே. உங்க திறமைக்கு இவனால ஈடு கொடுக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா என மமூத் கோபமாக சொல்லிக்கொண்டு ஜீவாவை பார்த்து, எங்க மேடம் உன்னோட ட்ரைனிங்ல இருந்து ரிலீஸ் பண்ணு. அப்படியே நீ பண்ணுனதுக்கு இப்பவே மன்னிப்பு கேளு.
உன்னால ஒரு ஸ்டூடெண்ட் செத்து போனது கூட எனக்கு தெரியும். என்கிட்ட உன் வேலையை காட்ட நினைக்காத என புருவத்தை உயர்த்தி கோபமாக கூறினான் மமூத். ஜீவா எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் அமைதியாக நின்றான். அதை பார்த்து மேலும் கோபமான மமூத் கண்களை உருட்டி, நீ இடம் தெரியாம மோதற. எங்க மேடம் சாதாரண ஆள் இல்ல, ஆனா நீ ரொம்ப சாதாரண ஆள். ஒழுங்கா நான் சொன்னதை நீ செய்யலனா இந்த பிரச்சனைய நேரா பிரின்சிபால் கிட்ட கொண்டு போயிருவேன். உன் வேலை போகும், மானம் போகும் என மமூத் பேசிக் கொண்டிருக்க மோனா குறுக்கிட்டு, மமூத், என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் புரியாம பேசிக்கிட்டு இருக்க என கையை பிடித்து இழுத்தாள். மேடம், என்ன மன்னிச்சிருங்க. என்னால இத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. உங்களை வேலை வாங்கணும்னு என்னால எப்படி சும்மா விட முடியும் என மமூத் சொல்லிக்கொண்டு கீழே பார்த்தான். பதிவு படிகம் சுக்கு நூறாக உடைந்திருந்தது. அதை பார்த்த மமூத், மேடம் இந்த படிகத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இங்க ஏதோ தவறா நடந்திருக்கு. அதை இந்த ஜீவா மறைக்கிறான் என்று மமூத் தவறாக புரிந்து கொண்டான். மமூத் முகம் ரத்தம் கொதித்தது. சிங்கம் போல் கர்ஜனை செய்து கொண்டு, என்னோட மேடம் நீ என்ன பண்ணுன? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா! காற்றில் சக்தி வாய்ந்த ஒளியை உண்டாக்கி முன்னால் மமூத் நிற்க நிலநடுக்கம் வந்தது போல் அதிர்ந்தது நிலம். எபிசோட் 7. பட்லர் மமூத் ஆக்ரோஷமாக கத்திக்கொண்டு நின்றான். என்ன சொல்ற? நான் எதுவும் பண்ணலையே. இங்க இருக்கிற மோனாவே எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லாம இருக்கும்போது நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற என ஜீவா பொறுமையாக கேட்டான். பட்லர் மமூத் கோபத்திற்கு காரணம் ரெக்கார்டிங் படிகம் உடைந்திருந்ததுதான். இங்க நடந்த ஏதோ ஒன்று தடயமில்லாமல் அழிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகமடைந்தான் மமூத். ஆனால் மோனாவே தன் அந்தரங்க பிரச்சனையை அழித்திருந்தாள் என மமூதிற்கு தெரியவில்லை. அதே நேரம் இதை மோனாவும் சொல்ல துணியவில்லை. உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்க. நீ பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற ஆளாமே. இந்த படிகம் வேற உடைஞ்சிருக்கு. என்ன நடந்துச்சுன்னு உண்மையா சொல்லு என மமூத் மீண்டும் அதட்டலாக கேட்டான். மமூத், ஸ்டாப் இட். ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? நீ என் பேச்ச கேட்கலனா உன்னை இந்த ஸ்கூல் பக்கமே கூட்டிட்டு வரமாட்டேன். ஒரு மாஸ்டர் கிட்ட இப்படிதான் பேசுவியா நீ? போ இங்கிருந்து என மோனா கோபமாக சொல்ல மமூத் தலை குனிந்து அமைதியாக நின்றான். சார், இவர் பேசினத மனசுல வச்சுக்காதீங்க என மோனா ஜீவாவை பார்த்து கெஞ்சியபடி கூற, என தலையசைத்தான் ஜீவா. இந்த இடத்தில் மோனாவால் மேலும் விளக்கமாக பேச முடியவில்லை. தன் பிரச்சனைகளை பற்றி வாய் திறக்காமல் சமாளித்து மமூதை அடக்கினாள். சரி, டைம் ஆச்சு. நான் நாளைக்கு கிளாஸ் கண்டினியூ பண்றேன். இப்ப கிளம்பலாம் வா என மமூதிடம் சொல்லிக்கொண்டு ஜீவாவை பார்த்து புன்னகையுடன் தலையசைத்து வெளியே சென்றாள் மோனா. மமூத் ஜீவாவை ஏற இறங்க ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த இடத்திலிருந்து வெளியேறினான். இந்த ஜீவா சாகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் பண்ணி அசிங்கப்பட்டிருக்கான் போல. ஒவ்வொருத்தரா வந்து புதுசு புதுசா சொல்றாங்களே. இன்னும் என்னென்னலாம் இருக்கோ யாருக்கு தெரியும் என முணுமுணுத்துக் கொண்டு மேஜையில் அமர்ந்தான் ஜீவாவின் உடலில் இருக்கும் ருத்விக். இன்னும் இருக்கும் நேரத்தை வைத்து மேலும் சில ஸ்டூடெண்ட்டுகளை சேர்க்கலாமா என ஜீவா யோசித்துக் கொண்டிருந்தான். மேஜிக் ஸ்கூல் புரொஃபசர்களுக்கு பல தகுதி நிலைகள் இருந்தது. மாணவர்களின் திறமை அடிப்படையில் ஆசிரியர்களின் மதிப்பீடு, அவர்களிடம் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை, மாணவர்களின் வேகம், அனைத்து வகையான முடிவிலும் அவர்கள் பெறும் மதிப்பெண் என அனைத்தும் கண்காணிக்கப்படும். புரொஃபசர்களுக்கு கிடைக்கும் சன்மானமும் இதை பொறுத்து மாறுபடும். இப்போது ஜீவா 3 மாணவர்களை மட்டுமே தன்னுடன் சேர்த்திருந்தான். இப்போது புரொஃபசர் என்ற தகுதி ஜீவாவுக்கு வந்துவிட்டாலும் இன்னும் சில மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று எண்ணினான். அதே நேரம் உணவருந்தும் இடமருகே, ரத்தோர் சாரும் சிபி சாரும் மட்டும்தான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் இங்க புரொஃபசர்ஸ் இருக்காங்க. நீ ஃபீல் பண்ணாதடா அஜய் என இந்த நேரத்தில் பள்ளியின் நடைபாதையில் ஒரு மாணவன் இன்னொருவனை சமாதானம் செய்ய முயன்றான். சுரேஷ், உன்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. உனக்கு ரிஜெக்ட் ஆனா எவ்வளவு வருத்தம் இருக்கும்னு தெரியாது என அஜய் முகம் சுழித்துக் கொண்டு கூறினான். விட்ரா, இன்னும் பெஸ்ட் ப்ரொஃபசர்ஸ் இந்த ஸ்கூல்ல இருக்காங்க. அவங்க கிட்ட கண்டிப்பா நீ செலக்ட் ஆவ என மீண்டும் தோளை தட்டி கூறினான் சுரேஷ். நீ என்ன சொல்லி சமாதானப்படுத்தினாலும் என்னால அதை ஏத்துக்க முடியல. நம்ம சின்ன வயசுல இருந்தே ஈட்டியை வச்சு பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஈட்டி நம்ம உடலோட ஒரு பார்ட் மாதிரி மாறிடுச்சு. அந்த ஈட்டியை இனி நாம அவாய்ட் பண்ண முடியாது. இந்த ஸ்கூல்லயே ஈட்டி கலையில பெஸ்ட் சிபி சார் தான்.
நீ அவர்கிட்ட செலக்ட் ஆயிட்ட, நான் ரிஜெக்ட் ஆயிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது என கோபமாக கேட்டான் அஜய். எனக்கு புரியுது அஜய், ஆனா இத நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன யூஸ்? நம்ம ஸ்கூல்ல ஒவ்வொரு ப்ரொஃபஸருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேலண்ட். ஒருத்தர் கத்தி வீசுறதுல கிரேட்னா சிபி சார் ஈட்டில பெஸ்ட். அது மாதிரி ஈட்டில வேற யாராவது பெஸ்டா இருக்காங்களான்னு தேடி பார்க்கலாம். அதோ அங்க இருக்கிற கிளாஸ் ரூம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வா என கையை பிடித்து இழுத்தான் சுரேஷ். ஏய், நான் வரல, என்ன விடுறா, எனக்கு மனசு சரியில்லை என கையை தட்டி விட்டான் அஜய். டேய், நான் சொல்றத கேளு ப்ளீஸ். ஒருவேளை நம்ம தேடுற மாஸ்டர் அங்க இருந்தா வா போய் பாப்போம் என மீண்டும் கைப்பிடித்து இழுக்க அஜய் எதுவும் சொல்லாமல் பின்னால் சென்றான். இருவரும் ஒன்றாக ஒரு வகுப்பறைக்குள் நுழைந்தனர். அங்கே ஜீவா ஸ்டூடெண்டை சேர்க்க என்ன செய்வது என்று ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். ஹாய் சார், உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி என அஜய் சுரேஷ் இருவரும் தலை குனிந்து ஒன்றாக கூறினர். பார்வையை அவர்கள் பக்கம் திருப்பிய ஜீவா மெல்ல புன்னகைத்து என தலையசைத்துவிட்டு, நீங்க ப்ரொஃபஸரை தேட வந்திருக்கீங்களா என ஆர்வமாக கேட்டான் ஜீவா. எஸ் சார், இது என்னோட தம்பி அஜய். நல்லா ஈட்டி வீசுவான். இவன் கூட போட்டி போடுற அளவுக்கு இவன் வயசுல யாரும் இல்ல. நீங்க தான் என சுரேஷ் சீரியஸாக சொல்லிக் கொண்டிருக்க, டேய் இங்க வா ஒரு நிமிஷம் என மெதுவாக சுரேஷ் கையை பிடித்து இழுத்து, சுத்தி கொஞ்சம் இந்த கிளாஸ் ரூமை பாரு, ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த ஸ்கூலை பொறுத்தவரை ப்ரொஃபஸரோட தகுதிக்கு தகுந்த கிளாஸ் ரூம் இருக்கும். சிபிசா ரூம் ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கும். ஆனா இந்த ரூம்ல மொத்தமே ஒரு 10 பேர் தான் உட்கார முடியும். இங்க வந்து நான் என்ன பண்றது என கடுப்பாக காதில் கிசுகிசுத்தான் அஜய். ஈடிவிஸ ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் பாக்குறேன் என ஜீவா அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கண்டுகொள்ளாமல் அமைதியாக கூறினான். அஜய், நான் சொல்றத நல்லா கேளு. நாம இங்க இழக்க போறது எதுவும் இல்ல. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரொஃபசர் ஒத்து வரலனா விட்டுறலாம் என சுரேஷ் சொன்ன பின் அஜய் தலையசைத்து ஈட்டி வீச தயாரானான். அஜய் தன் காலை பின்னோக்கி வைத்து பல தனித்தனி ஈட்டியின் பாகங்களை ஒன்றாக இணைக்க ஒரு நீண்ட ஈட்டி அஜயின் கையில் பளபளப்பாக மின்னியது. ஈட்டியின் மீதுள்ள கூர்மையான முனை கத்தி போல இருந்தது. நிலத்தில் ஈட்டியை வேகமாக குத்தி நிறுத்த பெரும் ஒலியை எழுப்பியது. அந்த அறையே கிழிவது போல் சத்தம். காதை பிளந்து காற்று சுழன்றடித்து வீசியது. ஜீவா புன்னகைத்து தன் கைகளை கட்டிக்கொண்டு நடக்கும் காட்சியை ரசிக்க ஆரம்பித்தான். அஜய் பார்க்க அவ்வளவு வலிமையானவனாக இல்லை என்றாலும் ஈட்டியை சுழற்றிய வேகம் அவன் வலிமையை காட்டியது. அஜய் நினைத்தது போல் ஈட்டிதான் அவனின் பலம் என இந்த நிகழ்வே எடுத்து காட்டியது. அஜய், உன் திறமைய காட்டு என அருகில் இருந்த சுரேஷ் உற்சாகமாக சியர்ஸ் செய்ய அஜய் ஈட்டியை தலைக்கு மேல் சுழற்றி காற்றை அதனுடன் சூறாவி போல் பரவவிட்டு வேகமாக நிலத்தில் ஓங்கி அடித்தான். நிலம் பிளப்பது போல் ஒரு மாய தோற்றம் உருவாகி காற்றில் ஒரு பெரும் ஒளி பரவி எதிரிலிருந்த பாறை தூணில் பட்டதும் தூண் அதிர்ந்து 110 என்ற எண் தோன்றியது. இதை யாரும் சாதாரணமாக செய்ய முடியாது. கேட்டகரி 1 ஃபைட்டர்களின் உச்சம் என்று கூட சொல்லலாம். சார், என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஒப்பீனியன் என ஈட்டியை செங்குத்தாக பிடித்தபடி பதட்டமோ சோர்வோ இல்லாமல் நிமிர்ந்து நின்று கேட்டான் அஜய். அஜய் நினைத்தது போல் ஜீவாவும் தன் கண்களை சிமிட்டி அவனை பாராட்டுவது போல் பார்க்க மன நிறைவுடன் தலையசைத்து பெருமூச்சு விட்டு கைகளை தளர்த்தினான் அஜய். பின் மெல்லிய புன்னகையுடன் சுரேஷிடம் திரும்பினான். என்ன ரொம்ப எமோஷனல் ஆயிட்ட போல? நைஸ் எஃபர்ட் என சுரேஷ் சொல்ல தலையசைத்து மீண்டும் தன்னை விட உயரமான அந்த ஈட்டியை பல சிறு பாகங்களாக்கி முதுகில் சொருகினான் அஜய். இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஜீவா தன் கண்களை மூடினான். டெஸ்டினி புக் திறந்தது. டேட்டாக்கள் எழுத்துக்களாக தோன்றி மறைய, நீ ஒரு பெண்ணால பாதிக்கப்பட்டு அவமானப்பட்டிருக்க, நீ இன்னும் அதை மறக்கல என ஜீவா தீர்க்கமாக அஜயை பார்த்து கூறினான். இதை கேட்ட அஜய் முகம் இருண்டது. எனக்கு ஒரு பொண்ணு மேல ஆசை இருந்துச்சு, அதனால நான் அவமானப்பட்டேன். ஆனா அந்த பெண்ணுக்கும் இந்த மாஸ்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே, அப்புறம் எப்படி கரெக்டா சொல்றாரு என அஜய் குழப்பமாக பார்த்தான். ஜீவா சொன்னது போல் அஜய் ஒரு பெண்ணின் மீது ஈர்ப்பு கொண்டிருந்தான்.
அந்த பெண்ணுடன் தனிமையில் இருக்கும்போது சிலரால் அவமானப்படுத்தப்பட்டான். இந்த விஷயம் சுரேஷிற்கு கூட தெரியாமல் ரகசியமாக வைத்திருந்தான் அஜய். அப்படி இருக்கையில் ஜீவாவிற்கு இது எப்படி தெரியும் என திகைத்தான். நான் சொல்றது சரிதானே என ஜீவா கேட்க அவன் அதை ஒப்புக்கொள்வது போல் தலையசைத்தான். அஜய் ஒப்புக்கொள்வதை பார்த்து, அஜய், இவர் என்ன சொல்றாரு? இது எப்ப நடந்தது என அவசரமாக அஜயிடம் கேட்டான் சுரேஷ். இத பத்தி அப்புறமா நான் உங்ககிட்ட சொல்றேன் என சொல்லிவிட்டு ஜீவாவை பார்த்து, சார், இது என்னோட பர்சனல், இது எப்படி உங்களுக்கு தெரியும்? சரி, அப்படியே இருந்தாலும் அதுக்கும் நான் ஈட்டி வீசுறதுக்கும் என்ன சம்பந்தம் என குழப்பமாக கேட்டான் அஜய். ஜீவா மெல்ல தலையசைத்து, கண்டிப்பா சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் நான் அதை சொல்றேன் என ஜீவா சொன்ன வார்த்தைகளை கேட்டு அஜய் மேலும் குழப்பமாக பார்க்க ஜீவா மேலும் தொடர்ந்தான். உன்னோட ஈட்டி ரொம்ப பவர்ஃபுல், அதுதான் உன்னோட பலமே. எப்பவும் நீ எதை பத்தியும் யோசிக்காம களத்துல நிக்கணும். ஒரு சின்ன விஷயம் கூட எப்பேற்பட்ட வாரியரையும் தோக்க வச்சிரும். நீ ஈட்டி பிடிக்கும் போது ஒரு சின்ன நடுக்கம் இருக்கு. அந்த நடுக்கம் தான் உன் மனசுல மறையாம இருக்கிற அந்த அவமானம். அந்த சின்ன சம்பவத்துக்கு அப்புறம் உன் மனசுல சின்னதா புள்ளி போல ஒரு பயம் இருக்கு. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிறது நீ ஈட்டி பிடிக்கிற முறையிலேயே தெரியுது என்று ஜீவா சொல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஈட்டி பிடிக்கிறத வச்சு என்ன பத்தி இவ்ளோ டீட்டெயிலா சொல்ல முடியுமா என அதிர்ச்சியாக கேட்டான் அஜய். ஜீவா சொன்னது போல் அஜய் ஒரு காலத்தில் எந்த பயமும் தயக்கமும் இல்லாமல் ஈட்டி வீசினான். ஆனால் இந்த சம்பவத்துக்கு பின் கூச்சமும் தயக்கமும் அவனை துரத்த ஆரம்பித்தது. ஜீவாவின் துல்லியமான கணிப்பை பார்த்து அஜயும் சுரேஷும் அப்படியே உறைந்து நின்றனர். ஜீவாவின் கண்களில் உள்ள ஒரு இனம் புரியாத வலிமையை இருவராலும் உணர முடிந்தது. மேஜிக் ஸ்கூலில் உள்ள பல ஆசிரியர்களில் ஜீவா தனித்துவமாக தெரிந்தான். இதற்கு முன் அஜய் மாணவராக சேர நினைத்த புரொஃபசர் சிபி கூட அஜயின் சிறு கை நடுக்கத்தால் தான் அவனை நிராகரித்தார். இதற்கான காரணத்தை அஜய் கேட்டும் புரொஃபசர் சிபியால் சொல்ல முடியவில்லை. அப்படி இருக்கையில் ஜீவா இதை செய்திருப்பது சாதாரண விஷயம் இல்லை என இருவரும் உணர்ந்தனர். ரொம்ப யோசிக்காதீங்க, இது சாதாரண விஷயம்தான் என ஜீவா சைகை செய்து இயல்பாக கூறினான். இருவரும் கண்களை சிமிட்டி ஜீவாவை பார்க்க, நீ ஈட்டி வீசுறது உன் மனசோட பிரதிபலிப்பு. உன் மனசு சரியா இல்லைனா உன்னால ஈட்டியும் சரியா வீச முடியாது. உன் மனசு சொல்றத உடம்பு கேட்கணும். இதுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆனாலும் உன்னால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இது ஈட்டி வீச மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் பொருந்தும். இதை கேட்ட அஜய் மட்டுமல்ல, சுரேஷும் வாயை பிளந்து கொண்டு பார்த்தான். சார், எப்படி இவ்ளோ அக்யூரேட்டா சொல்றீங்க? என்னால முழுசா இதை நம்ப முடியல. நான் ஈட்டி வீசுறேன், என்ன பத்தி உங்களால கரெக்டா சொல்ல முடியுமா என கேட்ட சுரேஷ் காத்திருக்காமல் உடனே ஈட்டியை எடுத்து வேகமாக சுழற்றினான். உண்மையில் அஜயை விட சுரேஷ் சிறந்தவன் என்று சுலபமாக சொல்லிவிட முடியும். புரொஃபசர் சிபி சுரேஷை தேர்ந்தெடுத்ததில் ஆச்சரியமில்லை என்பது போல் சுரேஷ் ஈட்டியை மிக நேர்த்தியாக சுழற்றினான். காற்று சூறாவளி போல் சுழன்று அவர்கள் முன் நிற்க பின் நிதானமாக ஈட்டியை பிடித்து நிமிர்ந்து நின்றான் சுரேஷ். அவன் ஈட்டியை சுழற்றிய போது நீர் கூட உள்ளே நுழையாதபடி அதன் வலிமை இருந்தது. இருந்தாலும் அதில் குறையில்லாமல் இல்லை. தனக்கு நேராக நின்ற சுரேஷை பார்த்து, உன்னோட ஸ்டொமக் ரொம்ப வீக்கா இருக்கு, இன்னைக்கு உனக்கு பயங்கர லூஸ் மோஷன், அதனால கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் மிஸ் ஆகுது என்று அமைதியாக கூறினான் ஜீவா. இதை கேட்ட சுரேஷின் கைகள் நடுங்கியது. இந்த ஈட்டிய வச்சு இத கூட உங்களால சொல்ல முடியுமா என்று ஆச்சரியமாக கேட்டான் சுரேஷ். ஜீவா சொன்னது போல காலையில் தீவிர வயிற்றுப்போக்கு இருந்தது. இருந்தாலும் புரொஃபசர் சிபி கூட கண்டுபிடிக்காத அளவிற்கு வலிமையாக ஈட்டி வீசினான். இறுதியாக புரொஃபசர் சிபியால் தேர்ந்தெடுக்கப்பட்டான் சுரேஷ். சார், என்னால எதையும் நம்ப முடியல. இந்த ஸ்கூலோட பெஸ்ட் புரொஃபசர் சிபி சார் கூட இத சரியா சொல்லல. நீங்க எப்படி ஹார்ட்ல இருந்து ஸ்டொமக் வரைக்கும் அக்யூரேட்டா சொல்றீங்க? உங்களுக்கு இருக்கிறது கண்ணா இல்ல மாயா கண்ணாடியா என சுரேஷ் ஆச்சரியமாக கேட்க, அதே ஆச்சரியத்தில் அஜயும் அருகில் நின்றான். ஜீவா மெல்ல சிரித்துக் கொண்டு, நான் உங்களுக்கு கைட் பண்ணணும்னா நீங்க 2 பேரும் என்கிட்ட ஸ்டூடெண்டா சேரணும் என ஜீவா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருவரிடமும் கூறினான். இந்த வார்த்தையை கேட்ட அஜய் சற்றும் யோசிக்காமல்
தரையில் மண்டியிட்டு, சார், நான் இப்ப இருந்து உங்க ஸ்டூடெண்ட் என நெஞ்சில் கை வைத்து உறுதியாக கூறினான். ஜீவாவால் ஈர்க்கப்பட்ட அஜய் சில கணிப்புகளுக்கு பின் கண்ணை மூடிக்கொண்டு கிணற்றில் குதிப்பது போல ஜீவா முன் மண்டியிட்டு நின்றான். ஜீவா ஐடி கார்டை எடுத்து நீட்டி ஒரு சொட்டு ரத்தத்தை விட அஜயும் ஒரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி அவன் பந்தத்தை உறுதி செய்தான். அஜய் கண்கள் ஒரு புது நம்பிக்கையில் மிளிர்ந்தது. எபிசோட் 8. அஜயின் தலையில் கை வைத்து, உனக்கு இப்ப அந்த அவமானம் பெரிய விஷயமா தெரியாது. நீ அத மனசுல மூடி வைக்கிற வரைக்கும் தான் அது பிரச்சனை. இப்ப நீ ரிலாக்ஸ்டா இருக்கலாம் என ஜீவா அமைதியாக கூற, அஜய் நெஞ்சில் ஏதோ எரியும் உணர்வு ஏற்பட்டு அவன் முகம் சிவந்து உடல் கட்டுப்பாடில்லாமல் நடுங்கியது. இவ்வளவு நாட்கள் அவன் அடைத்து வைத்திருந்த அனைத்து வலியும் மெல்ல மனம் விட்டு பறந்து போவதை உணர்ந்தான் அஜய். இப்ப மறுபடியும் ட்ரை பண்ணு என ஜீவா சைகை செய்து கூற, என தலை அசைத்து ஈட்டியை எடுத்து தலைக்கு மேல் சுழற்றினான் அஜய். ஈட்டியின் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி ஒரு சூறாவளி காற்றை உருவாக்கி அந்த அறையையே அதிரச் செய்தது. என ஈட்டியின் சத்தம் முழக்கமிடுவது போலிருந்தது. இந்த நேரத்தில் தன் முழு பலத்தையும் கொடுத்து நிலத்தில் ஓங்கி ஈட்டியை அடிக்க என்ற சத்தம் காதை கிழித்து காற்றில் ஒலியை உருவாக்கி எதிரில் இருந்த தூணில் பட்டு 235 என்ற எண் வந்தது. 110 ஒரு மடங்கு வலிமை அப்படியே அதிகரித்து அந்த அறையை அதிர வைத்தது. இதை பார்த்த அடுத்த நொடி, தேங்க்யூ சோ மச் சார் என வேகமாக மண்டியிட்டு நன்றி கூறினான் அஜய். இதை பார்த்த சுரேஷ் முகம் சிவப்பதை தவிர்க்க முடியவில்லை. இதற்கு முன் புரொஃபசர் சிபி கூட 30% அளவுக்குத்தான் ஒருவனின் வலிமையை உயர்த்தி இருக்கிறார். அப்படி இருக்கையில் இந்த அசாத்திய எண்ணிக்கை பிரமிக்க வைத்தது. தன் சகோதரனுக்கு நல்ல ஆசிரியர் கிடைத்த சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்க, ஜீவா மாஸ்டரை தவறவிட்டு விட்டோம் என நினைத்து ஒரு பக்கம் வருந்தினான் சுரேஷ். புரொஃபசர் சிபியை தவறுதலாக தேர்ந்தெடுத்து விட்டோம் எனவும் யோசித்தான் சுரேஷ். இருந்தாலும் எவ்வளவு திறமையான ஈட்டி ஆசிரியர் எப்படி இவ்வளவு நாட்கள் வெளியே தெரியாமல் இருந்தார் என குழப்பமாக பார்த்து, சார், நீங்க அஜய ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டதுனால நான் உங்ககிட்ட இதை கேட்கிறேன். உங்க நேம் தெரிஞ்சுக்கலாமா என தயங்கிக் கொண்டு சுரேஷ் கேட்க, அஜயும் அதை தெரிந்து கொள்ளும் ஆசையில் ஆவலாக பார்த்தான். ஜீவா மெல்ல புன்னகைத்து, என் பேரு ஜீவா என நிதானமாக கூறினான். சுரேஷ் நினைவுக்கு ஏதோ வர புருவத்தை உயர்த்தி கொஞ்சம் யோசித்துவிட்டு முகத்தை சுருக்கி, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி ரவுண்ட்ல 0 வாங்கின வேர்ஸ்ட் மாஸ்டர் நேம் கூட ஜீவாதான். உங்களுக்கும் அதே பேரா என சுரேஷ் ஆச்சரியமாக கேட்க, நீ கேள்விப்பட்ட அந்த வேர்ஸ்ட் புரொஃபசர் நான் தான். அந்த ஜீவாதான் இந்த ஜீவா என ஜீவா அமைதியாக கூறினாலும் அதை கேட்ட அஜயும் சுரேஷும் அதிர்ந்து போனார்கள். நீங்கள் கேள்விப்பட்ட ஜீவா நான் தான் என ஜீவா சொன்னபின் இருவரின் முகமும் நம்ப முடியாத பாவனையை வெளிப்படுத்தியது. ஜீவாவா? அவன் ஒரு குடிகாரன், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இந்த ஸ்கூல்லயே வேஸ்ட் ஃபெலோ. ஜீவா மாதிரி ஒரு ப்ரொஃபஸரை எவனும் சூஸ் பண்ண மாட்டான், அவன் ஒரு 0 என பலர் சொன்னது சுரேஷ் அஜய்க்கும் நினைவுக்கு வந்தது. ஜீவாவிடமிருந்து விலகி இருக்க பலர் அறிவுறுத்தி இருந்தனர். ஆனால் இப்போது இருவரும் ஜீவாவை பார்த்த விதம் அவர்கள் கேள்விப்பட்டதற்கு முற்றிலும் மாறாக இருந்தது. சார், நீங்க தான் ஜீவாவா? ஆனா உங்களை பத்தி வேற மாதிரி சொன்னாங்களே என அஜயால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. இருந்தாலும் அஜய் கேள்விப்பட்டதை தவிர்த்து இப்போது கண்ணெதிரில் அவன் கண்ட காட்சிகள் அப்படியே தலைகீழானது. ஒருவேளை இவ்வளவு டேலண்ட் இருக்கிறதுனால இங்க இருக்கிறவங்க எல்லாம் பொறாமையில உங்களை தப்பா சொல்லிருப்பாங்களோ என குழப்பமாக மீண்டும் கேட்டான் அஜய். ஜீவா தன் தலையை மெல்ல சாய்த்து அமைதியாக நின்றான். இந்த ஜீவா எவ்வளவு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான், அவனை பத்தி தெரியாத ஒருத்தர் கூட இந்த ஸ்கூல்ல இல்ல போல என ஜீவாவின் உடலில் இருக்கும் ரித்விக்கிற்கு மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஜீவாவின் முந்தைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை நான் சரி செய்யணும். நான் முன்பு லைப்ரரியில் இருந்ததை போல் இந்த வாழ்க்கை இல்ல, ஆனா இனி இதுதான் என் வாழ்க்கை என நினைத்து நம்பிக்கையாக அஜயை பார்க்க, அஜயும் அதே நம்பிக்கையில் ஜீவாவை பார்த்தான். சார், யார் என்ன சொன்னாலும் நீங்க தான் என்னோட குரு, உங்களை பத்தி இனிதான் எல்லாரும் தெரிஞ்சுக்க போறாங்க என அஜய் நம்பிக்கையாக கூறினான்.
நம்ம வேலைய கரெக்டா செய்வோம். அதுதான் நாம யாருன்னு காட்டும். என்னோட வேலை உன்னை ட்ரெயின் பண்றது. நாளைக்கு நம்ம ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதை மட்டும் உன் மனசுல வச்சுக்கோ என ஜீவா சொல்ல, அஜய் தலை குனிந்து சுரேஷ் கையை இழுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். இருவரும் வெளியேறிய பின்னர் ஜீவா முகம் சந்தோஷத்தில் மிளிரியது. எப்படியோ 4 ஸ்டூடெண்ட் கிடைச்சிட்டாங்க, இது போதும் என துள்ளி குதித்தான் ஜீவா. மேகா தானாக வந்த மாணவி, வீம்புக்கு வந்தவள் மோனா, போட்டியில் கிடைத்தவன் ரிஷி என 3 பேர் கிடைத்திருக்க, இப்போது இந்த நாள் முடிவதற்குள் மேலும் 4ஆவதாக அஜய் வந்ததை நினைத்து ஜீவா உற்சாகமானான். மாணவர்களை சேர்த்த சந்தோஷத்தில் பாக்கெட்டிலிருந்து ஐடி கார்டுகளை எடுத்தான் ஜீவா. ஒன்று மேகா, இன்னொன்று மோனா, மற்ற 2ம் ரிஷி அஜய் உடையது. இப்போது ஜீவாவிடமிருந்த 4 ஐடி கார்டுகளும் தீர்ந்துவிட்டது. மொத்தம் ஜீவாவுக்கு 4 ஐடி கார்டு மட்டுமே பள்ளியில் வழங்கப்பட்டிருந்தது. ஜீவாவுக்கு அதுவே அதிகம் என பள்ளி நிர்வாகம் நினைத்திருக்க, ஒரே நாளில் 4 பேரை சேர்த்து தன் முத்திரையை பதித்தான் ஜீவா. இப்போது இன்னொரு மாணவன் வந்தால் கூட தன்னால் சேர்த்துக் கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து மேலும் சில ஐடி கார்டுகளை வாங்க நினைத்தான் ஜீவா. இந்த ஐடி கார்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பந்தத்தை உறுதி செய்கிறது. ஒருவேளை ஆசிரியரோ மாணவரோ விலக நினைத்தால் மீண்டும் அதில் ஒரு சொட்டு ரத்தம் விட்டு அவர்களின் பந்தத்தை முறித்துக் கொள்ளலாம். இப்போது ஜீவாவிற்கு தேவை புது ஐடி கார்டுகள். ஜீவா தன் வகுப்பறையிலிருந்து வெளியே வந்து நடக்கத் தொடங்கினான். சூரியன் பிரகாசமாக தன் ஒளியை பரப்பிக் கொண்டிருக்க, பள்ளியின் மரத்தின் நிழலில் ஆசிரியர்களும் புதிய மற்றும் பழைய மாணவர்களும் உற்சாகமாக நடந்து கொண்டிருந்தனர். ஜீவா அவர்களை கடந்து முன்னால் சிறிது தூரம் சென்றபின் ஒரு பெரிய ராட்சத கட்டிடம் இருந்தது. அந்த கட்டிடத்தின் மேல் 2 பதாகை தொங்கிக் கொண்டிருக்க, அதில் லாஜிஸ்டிக்ஸ் பில்டிங் என எழுதப்பட்டிருப்பதை பார்த்து உள்ளே நுழைந்தான். இந்த கட்டிடத்தில்தான் புதிய ஐடி கார்டு கிடைக்கும் என முடிவு செய்து ஜீவா உள்ளே நுழைந்து கொண்டிருக்க, யாரது? ஸ்டார் ப்ரொஃபசர் ஜீவா மாதிரி தெரியுது, இங்க என்ன பண்ற என ஒரு குரல் முன்னாலிருந்து வந்தது. ஜீவா தலை நிமிர்ந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்த அந்த உருவத்தை பார்த்தான். ஒரு மாமிச மலை எதிரில் நிற்பது போல் அந்த உருவம் இருந்தது. கிட்டத்தட்ட 300 முதல் 400 கிலோ எடையுடைய ஒருவன் நிற்பதை பார்த்து ஸ்தம்பித்துப் போனான். கண்களை மூடி மனதில் உள்ள டெஸ்டினி புக்கை புரட்டி பார்க்க ஹென்றி என்ற பெயர் தோன்றியது. இந்த ஹென்றி லாஜிஸ்டிக்ஸ் பொறுப்பாளர்களில் ஒருவர். எப்போதும் ஜீவாவை மட்டம் தட்டுவதில் பெரும் ஆர்வம் உள்ளவன். அதிலும் ஜீவாவின் சம்பளம் தகுதியின் அடிப்படையில் குறைந்த அளவில் இருந்ததால் ஹென்றி ஒருபோதும் ஜீவாவை மதித்ததில்லை. ஜீவா மெதுவாக ஹென்றி அருகில் நடந்து சென்றான். ஓ, உனக்கு கொடுத்த ஐடி கார்டை ரிட்டர்ன் பண்ண வந்தியா? நான் தான் அப்பவே சொன்னேனே, 4 ஐடி எல்லாம் உனக்கு ரொம்ப அதிகம்னு என கிண்டலாக சொல்லி சிரித்தான் ஹென்றி. ஹென்ரியின் வயிறு சந்தோஷத்தில் குலுங்குவதை பார்த்த ஜீவா மர்மமாக சிரித்துக்கொண்டு, இல்ல, அந்த ஐடி கார்டை யூஸ் பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு ஐடி கார்டு வேணும், அதை கேட்கத்தான் இங்க வந்திருக்கேன் என ஜீவா அமைதியாக கூறினான். வயிறு குலுங்க சிரித்துக் கொண்டிருந்த ஹென்ரியின் முகம் அப்படியே சிரிப்பை உள்வாங்கியது. என்னது, இன்னும் ஐடி கார்டு வேணுமா? எனக்கு குடிச்சிருக்கியா? இங்க வந்து உளறிக்கிட்டு இருக்க? ஐடி கார்டை கொடுத்துட்டு வெளியே போ என மீண்டும் நக்கலாக ஹென்றி கூற, நான் குடிக்கல, நீதான் குடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு என மீண்டும் அமைதியாக கூறினான் ஜீவா. என்னது, நான் குடிச்சிருக்கேனா? இந்த ஸ்கூல்ல யார் குடிகாரன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏய், எல்லாரும் இங்க வாங்க, நம்ம புரட்சி தலைவன் ஜீவா ஏதோ சொல்றாரு, வந்து கேளுங்க என ஹென்றி கூச்சலிட சில ஆசிரியர்கள் வெளியில் வந்தனர். எல்லாரும் கேட்டுக்கங்க, ஜீவா 4 ஐடி கார்டை யூஸ் பண்ணியாச்சா, இப்ப நியூ ஐடி கார்டு வேணுமா? இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஜோக் இதுதான் என சொல்லி சத்தமாக சிரிக்கத் தொடங்கினான். யாரு இவனா? கண்டிப்பா குடிச்சிட்டு வளர்றான் போல. இவனே இன்னைக்கு இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போக போறான். இவங்கிட்ட என்ன பேச்சு என சில ஆசிரியர்கள் குரல் சுற்றியும் ஒலித்தது. டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி ரவுண்ட்லயே 0 வாங்கினவன் 4 ஸ்டூடெண்ட ஒரே நாள்ல எப்படி சேர்க்க முடியும்? இவங்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க,
தூக்கி வெளியே வீசுங்க என ஹென்றி கட்டளையிட சில ஆசிரியர்கள் ஜீவாவை நெருங்கும் போது ஜீவா பேச ஆரம்பித்தான். நீங்க எல்லாரும் ஏன் இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி நான் முன்னாடி தப்பு பண்ணிருக்கலாம், பொறுப்பில்லாம ஒரு குடிகாரனா இருந்திருக்கலாம். ஆனா இங்க முன்னாடி நிக்கிற ஜீவா வேற ஆளு, புதுசு. பாருங்க இப்ப நான் எவ்வளவு அமைதியா நிதானமா பேசுறேன்னு. ஆனா அத கேட்க கூட நீங்க ரெடியா இல்லையே. பிரச்சனை இப்போ உங்ககிட்டதான். சரி, நான் 0 தான்னே வச்சுப்போம். என்கிட்ட பந்தயம் கட்டி உங்களால ஜெயிக்க முடியுமா என கையை மேலே தூக்கி சவால் விட்டான் ஜீவா. இதை கேட்ட அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். ஹென்றி கோபமாக, யார்கிட்ட சவால் விடுற? இங்க இருக்கிற டீச்சர்ஸ் கிரேட் சேஞ்ச் ஆகும், ஆனா எப்பவும் லாஸ்ட் பிளேஸ் உனக்குதான். உன் பொசிஷன் எப்பவும் மாறினதில்ல. நீ எங்க கிட்ட பந்தயம் கட்டுறியா? உன்கிட்ட பந்தயம் கட்ட என்ன இருக்கு? 4 காலி பாட்டில், இத்து போன துணி, இத தவிர பந்தயம் வைக்க உன்கிட்ட என்ன இருக்கு என ஏளனமாக பேசி சிரித்தான் ஹென்றி. இதை கேட்ட ஜீவா கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மெல்ல புன்னகைத்து, நான் பந்தயம்னு தான் சொன்னேன். அதுக்கு பொருளோ பணமோ நான் கட்ட போறதில்ல. இங்க யார் தோக்குறாங்களோ அவங்களுக்கு 3 அறை ஜெயிச்சவங்க கொடுக்கலாம். நான் தோத்தா என்ன நீ அடிக்கலாம், நீ தோத்துட்டா உன்ன நான் அடிக்கிறேன். 3 அறை பெட் என ஜீவா 2 கைகளையும் விரித்து கூறினான். என்ன இவன் பைத்திய மாதிரி பேசுறான்? ஹென்ரியோட ஒரு கை அளவு கூட ஜீவா இருக்க மாட்டான். ஒரு அறைக்கே இவன் தலை தனியா காண்டுக போகுது. செத்தாண்டா ஜீவா என ஆசிரியர்கள் பேசி சிரித்துக் கொண்டிருக்க ஹென்றி அமைதியாக ஜீவாவை பார்த்து தயங்கிக் கொண்டு யோசித்தான். ஒருவேளை ஜீவாவிடம் தோற்றுவிட்டால் இந்த பள்ளியில் அதைவிட வேறு அசிங்கம் இருக்க முடியாது. ஜீவா ஜெயித்து விட்டால் அந்த அவமானம் காலத்திற்கும் மறையாது என ஹென்றி யோசித்துக் கொண்டு தயங்கி நிற்க, என்ன ஹென்றி, என் கூட மோத போறியா இல்ல 0 பீரோன்னு சொல்லி சமாளிக்க போறியா என குரலை உயர்த்தி பேசினான் ஜீவா. ஹென்றி, என்ன யோசிக்கிறீங்க? இவெல்லாம் உங்ககிட்ட ஜெயிக்க முடியுமா? அவன் சும்மா சீன் போட்டு உங்களை குழப்ப பாக்குறான். அவனை நம்பாதீங்க, கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இவன் ஸ்டூடெண்ட் கிட்டயே தோக்கிற ஆளு என ஒரு ஆசிரியர் ஜீவாவை இழிவாக பேசி ஹென்ரிக்கு தைரியத்தை கொடுத்தார். ஆமா ஹென்றி சார், ஜீவா பேச்சுதான் சரவெடி மாதிரி இருக்கும், ஆனா ஆக்ஷன்ல புஸ்வானம் தான். நீங்க தைரியமா இறங்குங்க என இன்னொரு ஆசிரியரும் கூற ஹென்றி முன்னால் நின்ற ஜீவாவை பார்த்தான். ஜீவாவின் பழைய பெர்ஃபார்மன்ஸ்ல நினைவில் வந்தது. பின் ஜீவா ஒரு கொசு போல் என நினைத்துக் கொண்டு, போட்டிக்கு நான் ரெடி என சத்தமாக ஹென்றி சொல்ல சுற்றி இருந்த ஆசிரியர்கள் ஆரவாரம் செய்தனர். அனைவரும் சிரித்துக் கொண்டிருக்க, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல என ஜீவா நக்கலாக கேட்டான். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இன்னைக்கு உன் கன்னம் பழுக்க போகுது என ஒரு ஆசிரியர் சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்தார். ஓ, அப்பவே முடிவு பண்ணிட்டீங்களா நான் தோத்துருவேன்னு என ஜீவா மீண்டும் கேட்டான். கண்டிப்பா, இதுல என்ன உனக்கு டவுட்? நீ எதுலயும் ஜெயிச்சு யாரும் கேள்விப்பட்டதில்ல, ஆனா தைரியமா எல்லாத்தையும் போட்டிக்கு கூப்பிடுவ. இப்படிதான் ஆடிட்டோரியத்துல ஆனுவல் டே அப்போ ரத்தோர் சார் கிட்ட ஒரு உத வாங்கின, அது கூட உனக்கு ஞாபகம் இருக்காது இப்போ, ஏன்னா நீ போதையில இருந்த என இன்னொரு ஆசிரியர் சொல்ல அனைவரும் மேலும் சிரிக்க ஆரம்பித்தனர். ஜீவா, நீ எல்லார்கிட்டையும் வாங்கி கட்டிருக்க, ஒன்னும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கிறேன் என ஜீவா மனதில் நினைத்துக் கொண்டு, சரி, அப்போ உங்கள யார் வேணாலும் ஹென்றி கூட சேர்ந்து பெட் கட்டுங்க. ஒருவேளை நான் தோத்துட்டா என்ன நீங்க அறையலாம், ஆனா நான் ஜெயிச்சிட்டா என ஜீவா சொல்லி முடிப்பதற்குள், நடக்கிறத பேசு ஜீவா என ஒரு ஆசிரியர் குரல் வந்தது. சில ஆசிரியர்கள் சிரித்தனர். ஜீவா தலையசைத்து, நடக்கலைனாலும் வெட்டு என்னன்னு சொல்லிக்கிறேன், நான் ஜெயிச்சிட்டா உங்களை அடிப்பேன், ஓகேவா என ஜீவா கேட்க, லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்டில் உள்ள 3 ஆசிரியர்கள் முன்னால் வந்து, நான் பெட் பண்றேன், நானும் என்னைய சேர்த்துக்கோ என ஒவ்வொருவராக கூறி ஹென்ரியுடன் பந்தயத்தில் சேர்ந்து கொண்டனர். மாமிச மலை போல் இருக்கும் ஹென்றி தன் ஹல்க் கைகளை படார் என தட்டிக் கொண்டான். அதுவே இடிபோல ஒலித்தது. எபிசோட் 9. ஜீவா லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொஃபசர்களுடன் போட்டி போட தயார் நிலையில் நின்றான். உனக்கு லாஸ்டா சான்ஸ் தர, நீ 4 பேரை சேர்த்தியே, அது உண்மைனா
அவங்கள இங்க இப்ப கூட்டிக்கிட்டு வா, இல்லனா உன் கண்ணம் பழுக்கிறது கன்ஃபார்ம் என சிரித்துக் கொண்டு கூறினார் ஹென்றி. ஸ்டூடெண்ட இங்க கூட்டிட்டு வரணுமா என குழப்பமாக அனைவரையும் பார்த்து, நீங்க எல்லாரும் லாஜிஸ்டிக் ஸ்டாஃப்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்கூல் டேட்டாஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். நான் எப்ப என்னோட ஸ்டூடெண்ட சேர்த்தேனோ அப்பவே லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சேவ் ஆயிருக்கும். நீங்க ஏன் அதை செக் பண்ணி பார்க்க கூடாது? நான் பொய் சொல்லலாம், ஆனா லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட் பொய் சொல்லுமா என புருவத்தை உயர்த்தி ஹென்ரியை பார்த்து கேட்டான் ஜீவா. மக்கு பயலா இருந்தாலும் இவன் சொல்றது சரிதான், நம்ம கிட்ட டீடைல்ஸ் வந்திருக்கும் என சொல்லி பின்னால் திரும்பி, சுபீர், நீங்க போய் இவன் சொல்றது உண்மையான சீக்கிரம் செக் பண்ணுங்க, இவன் யாருன்னு இப்ப தெரிஞ்சிடும் என ஹென்றி கட்டளையிட அங்கிருந்து வேகமாக லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் உள்ளே சென்றார் சுபீர். ஜீவா பதட்டமில்லாமல் இயல்பாக நிற்பதை பார்த்த ஹென்றி முகம் கொஞ்சம் பதட்டமானது. அங்கிருந்த சில ஆசிரியர்களும் சுபீர் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் அறை கதவு திறக்கப்பட்டது. சுபீர் இருண்ட முகத்துடன் வெளியே வந்தார். இதை பார்த்த ஹென்ரியின் முகம் சுருங்கியது. உடலில் மெல்ல வியர்வை வழியத் தொடங்கியது. இதயம் பலவீனமாக துடிக்க, சுபீர் என்னாச்சு என ஹென்றி கேட்டு முடிப்பதற்குள், ஜீவா சொன்னது உண்மைதான், 4 ஸ்டூடெண்ட் அவங்கிட்ட கனெக்ட் ஆயிருக்காங்க என தழுதழுத்த குரலில் கூறினார் சுபீர். என்ன சொல்றீங்க, நிஜமாவா? அந்த 4 பேருக்கு கண்ணு தெரியாதா இல்ல பைத்தியமா அவங்க? இந்த ஸ்கூல்லயே வர்ஸ்ட் ப்ரொஃபசர் கூட சேர எப்படி முடிவு பண்ணாங்க? யூஸ்லெஸ். அந்த 4 பேரு கண்டிப்பா ஹேண்டிகேப்டா தான் இருக்கணும் என ஹென்றி இப்போதும் விட்டுக் கொடுக்காத மனநிலையில் சொல்லிக்கொண்டு, நானே அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு செக் பண்றேன். இவன் கணக்கு காமிக்க ஏதோ 4 பேரை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கான். இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. என்ட்ரன்ஸ் டெஸ்ட், எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணாத ஸ்டூடெண்ட கொஞ்ச நாள்ல இங்கிருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. அப்படி வெளியே போற 4 வர்ஸ்ட் ஸ்டூடெண்ட சேர்த்திருக்கான் போல. இப்ப தெரிஞ்சிடும் அவங்கெல்லாம் யாருன்னு என மீண்டும் விடாப்பிடியாக கூட்டத்தின் முன் வாய் சவடால் விட்டு உள்ளே சென்று சில டேட்டாபேஸ் அடங்கிய தொகுப்பை எடுத்து வந்து சுபீரிடம் கொடுத்து படிக்கச் சொன்னான் ஹென்றி. ஜீவா, உன் ஸ்டூடெண்ட் 4 பேரை பத்தி உனக்கு தெரியாத டீடைல்ஸ் இப்ப தெரிஞ்சுக்கோ. உன்னை செலக்ட் பண்ணுவங்க யாருன்னு பாத்துடலாம் என வயிறை குலுக்கிக் கொண்டு ஹென்றி சொல்லிவிட்டு சுபீரை பார்க்க, சுபீர் கையில் இருந்த ஜீவாவின் ஸ்டூடெண்ட் லிஸ்டை பற்றிய தகவல்களை திறந்தார். முதல் ஸ்டூடெண்ட் மேகா என சுபீர் சொன்னதும், மேகாவா? பேருதான் நல்லா இருக்கும், ஆனா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இவன மாதிரி 0வா இருக்கும் பாரு என ஹென்றி சிரித்துக் கொண்டு கூறினார். மேலும் மேகாவை பற்றி படிக்க ஆரம்பித்த சுபீர் கண்கள் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது. முகத்தில் வியர்வை வழிந்தோட, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல 67வது ரேங்க், தர்ஷனோட யங்கர் சிஸ்டர், சிட்டியோட 4 பெரிய குடும்பத்துல மேகா குடும்பமும் ஒண்ணு, மேகா அந்த குடும்பத்தோட செல்ல மகள் என சுபீர் சொல்லி முடிக்க, என்ன சொல்ற? தர்ஷனோட சிஸ்டரா? பெரிய குடும்பத்து பொண்ணா என அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் ஹென்றி. நம்ம சிட்டியில மொத்தம் 4 பெரிய குடும்பம் இருக்கு. அந்த 4 குடும்பமும் ரொம்ப மதிப்புமிக்க குடும்பம். அப்படி ஒரு குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு ஜீவாவை செலக்ட் பண்ணிருக்கிறத என்னால நம்ப முடியலையே. அதுவும் இல்லாம அவளோட அண்ணன் தர்ஷன் இந்த ஸ்கூல்ல சேர்ந்து 2 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு இயரும் டாப் 10 ரேங்க்ல அவன் கண்டிப்பா இருப்பான். அவன் தங்கச்சி எப்படி? என்னால நம்ப முடியலையே. கண்டிப்பா ஏதோ லக்ல தான் இந்த பொண்ணு இவனுக்கு கிடைச்சிருக்கும் என ஹென்றி புலம்பிக் கொண்டிருக்க, ஆமா சார், இவனுக்கு லக்கு, அந்த மேகாக்கு பேட் லக்கு என கடுப்பாக கூறினார் சுபீர். எனக்கும் அதே கடுப்புதான் சுபீர். அடுத்த ஸ்டூடெண்ட் யாருன்னு பாரு என பல்லை கடித்துக் கொண்டு கூறினார் ஹென்றி. சுபீர் அடுத்த ஸ்டூடெண்ட் தகவல்களை படிக்க ஆரம்பிக்க அவர் வார்த்தைகள் தடுமாறத் தொடங்கியது. தொண்டையில் ஒருவித அழுத்தம் வர கரகரத்த குரலில், ஸ்டூடெண்ட் நேம் மோனா, ஸ்டூடெண்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 7வது ரேங்க், சிட்டி லார்டோட பொண்ணு என சுபீர் படித்துக் கொண்டிருக்க ஹென்றி இதயம் வெடிப்பது போல் உணர்ந்தான். ஜீவா ஒரு ஸ்டூடெண்டை சேர்த்தது தற்செயல். ஆனால் இப்போது மீண்டும் ஒரு சிறந்த ஸ்டூடெண்டை சேர்த்திருப்பது எப்படி தற்செயலாக இருக்க முடியும்? ஹென்றி தலை சுற்றுவது போல உணர்ந்தார்.
மலையிலிருந்து விழும் அருவியைப் போல் ராட்சத உடலிலிருந்து வியர்வை கொட்டியது. இந்த தடுமாற்றத்திற்கு காரணம் மோனாவைப் பற்றி ஹென்றி முன்பே அறிந்திருந்ததுதான். ஒவ்வொரு ஆசிரியர்களும் விரும்பும் மாணவர்களில் மோனாவும் ஒருத்தி. மேஜிக் ஸ்கூலில் சேர்வதற்கு முன்னரே மோனா மிக பிரபலம். நகரத்தின் இளவரசி. அழகானவள் மட்டுமல்ல, திறமையானவள் கூட. மோனா போன்ற மாணவி கிடைக்க மேல்நிலை ஆசிரியர்கள் பலர் போட்டி போடுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படியிருக்கும்போது ஏன் ஜீவா போன்ற தரம் கெட்ட ஆசிரியரை தேர்ந்தெடுத்தாள் என ஹென்றி நினைத்து கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் வெளிப்படுத்தினான். மோனாவா? அவளுக்கு என்ன மர கழன்றுச்சா? மோனாவை என்ன சொல்லி ஏமாத்தினான்னு தெரியலையே. மோனா போக போறா வீணா என சிலர் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். எனக்கு இப்பவே பாதி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு என ஹென்றி சொல்ல சுபீர் தலையசைத்து ரிஷி, அஜய் என அடுத்தடுத்த பெயரை குறிப்பிட்டார். இறுதியாக சொன்ன 2 மாணவர்களும் பிரபலம் இல்லை என்பதால் கொஞ்சம் பெருமூச்சு விட்டு தன் மாமிச மலை போன்ற உடலில் வழிந்த வேர்வையை துடைத்தார் ஹென்றி. இருந்தாலும் ரிஷி, அஜய் இருவரும் அவ்வளவு மோசமான தர வரிசையில் இல்லை. 100க்குள் இருந்தார்கள். அதிலும் அஜய் ஈட்டியில் சிறந்த மாணவன் என்றாலும் சில குறைகளால் அவனால் முழு வலிமையை வெளிப்படுத்த முடியாமல் இருந்தது. அஜய் தன் முழு வலிமையை வெளிப்படுத்தினால் முதல் 20 தர வரிசைக்குள் வரும் திறன் இருந்தது. ஜீவாவின் 4 ஸ்டூடெண்ட்டுகளைப் பற்றியும் தெரிந்து கொண்ட லாஜிஸ்டிக்ஸ் ஆசிரியர்கள் நம்ப முடியாத முக பாவனைகளை வெளிப்படுத்தினர். ஹென்றி தன் அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்து, ஜீவா, நீ யார்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. கண்டிப்பா உன்னை பத்தி ஒரு நாள் அவங்களுக்கு தெரியதான் போகுது. அவங்க செஞ்ச தப்பு புரியத்தான் போகுது. உண்மை தெரியும் போது உன்னை உன் ஸ்டூடெண்டே தூக்கி எறிவாங்க என கோபமாக கூறினார் ஹென்றி. கண்டிப்பா ஹென்றி சார், இவன் ஏதோ ஃப்ராடு பண்ணி தான் ஸ்டூடெண்ட்டை சேர்த்திருக்கான். இவனை பத்தி நமக்கு தெரியாதா என ஏளனமாக சொல்லி சிரித்தார் சுபீர். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 0, டீச்சர்ஸ் கிரேட்ல லாஸ்ட், இந்த ஸ்கூல்லயே வர்ஸ்ட் ப்ரொஃபசர். இவ்ளோ பெருமைய வச்சிருக்கிறவங்க கிட்ட 4 ஸ்டூடெண்ட் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? இவனை பத்தி தான் தெரியுமே, பேசியே ஆள மயக்கிடுவான் என சில ஆசிரியர்கள் ஆதங்கமாக பேசினர். உங்க கோபம் புரியுது. என்ன பண்றது? எனக்கும் அதே கோபம்தான். இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், அப்புறம் இவனை மொத்தமா வெச்சு செய்யலாம் என பல்லை கடித்துக் கொண்டு காட்டமாக கூறினார் ஹென்றி. எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் பேசணும் என ஜீவா சொல்ல அங்கிருந்தவர்கள் அனைவரும் அமைதியாக ஜீவாவை பார்த்தனர். என்ன என்ன பேசணும் நீ என வெறி பிடித்த மிருகம் போல் கத்தினார் ஹென்றி. நம்ம டீல்ல நான் ஜெயிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா டீல் இன்னும் முடியல என கையை தேய்த்து மர்மமாக சிரித்தான் ஜீவா. ஓ, நீ எங்களை அறைய போறியா? அந்த ஆசை வேற இருக்கா உனக்கு? உன் ரேஞ்சுக்கு எங்களை அடிக்க நினைக்கலாமா? நீ தைரியம் இருந்தா டச் பண்ணி பாரு என ஹென்றி உடலை சிலிப்பிக் கொண்டு கோபமாக கூறினார். ஜீவா எதுவும் சொல்லாமல் மெல்ல புன்னகைத்தான். என்ன பெரிய இவன் மாதிரி சிரிக்கிற? இப்ப நான் நினைச்சா கூட உன்னை அறைய முடியும். என்ன கேட்க யாரும் இங்க இல்ல என ஹென்றி சொல்லிக் கொண்டிருக்க, ஜீவா, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நீயே கொஞ்ச நாள் தான் இந்த ஸ்கூல்ல இருக்க போற. அதை விட்டுட்டு எங்களை பகைச்சுக்கிட்டா இப்பவே ஸ்கூல்ல இருந்து அடிச்சு துரத்த வேண்டி வரும் என சுபீர் எச்சரிப்பது போல் கூறினார். சுபீர் மற்றும் ஹென்ரியின் நோக்கத்தை அங்கிருந்த அனைவரும் புரிந்து கொண்டனர். ஜீவாவிடம் தோற்றாலும் இருவரும் சமாளித்து லாவகமாக அவமானத்தை மறைத்து ஜீவாவை டார்கெட் செய்வதை புரிந்து கொண்டு அமைதியாக நின்றனர். ஜீவா இந்த பள்ளியில் மோசமான ரெக்கார்ட் வைத்துள்ள ஆசிரியர். ஆனால் ஹென்ரியும் சுபீரும் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய பொசிஷனில் உள்ளவர்கள் என்பதால் அங்கிருந்த அனைவரும் அவர்கள் இருவருக்கும் சப்போர்ட் செய்தனர். ஜீவா எப்போதும் எந்த ஆசிரியருடனும் அவ்வளவு நெருக்கம் இல்லாதவன். அதே நேரம் தன் தகுதியிலும் கீழ் உள்ளவன் என்பதால் இந்த மேஜிக் ஸ்கூல் முழுவதிலும் அவனுக்கு உறுதுணையாக யாரும் இதுவரை இருந்தது இல்லை என்ற நிலை இருக்க திடீரென ஒரு குரல் ஒலித்தது. என்ன ஹென்றி சார், ஜீவாவை இப்படி டார்கெட் பண்றீங்க? அவன் பாவம் இல்லையா என ஒரு குரல் வந்தது. அனைவரும் பின்னால் திரும்பி பார்க்க அலெக்ஸ் கூட்டத்தை கலைத்துக் கொண்டு முன்னால் வந்தான். நீயா? இன்னும் இவன் கூட ஃப்ரெண்டா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க? பெரிய ஆள் தான் நீ என ஹென்றி சொல்லி சிரித்தார். ஓ,
அலெக்ஸ் சாரா? வாங்க வாங்க. எப்ப பியூன் வேலையில இருந்து எங்களை கைட் பண்ற வேலைக்கு வந்தீங்க என சுபீரும் நக்கலாக கூறினார். சார், நான் போய் உங்களை கைட் பண்ண முடியுமா என்ன? தோத்துட்டு அதை சமாளிக்க ஜெயிச்சவனை கார்னர் பண்றவங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணணும். நீங்க என்ன அப்படியா? ரொம்ப நியாயமான ஆளாச்சே என நக்கலாக அலெக்ஸ் சொல்ல அனைவரும் சிரித்தனர். அனைவரும் சிரிப்பதை பார்த்து கோபமான ஹென்றி, ஷட் அப்! என்ன சிரிப்பு உங்களுக்கு? ஒரு பியூன் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆள நக்கல் பண்றான், நீங்க சிரிக்கிறீங்க என சத்தமாக சொல்ல அனைவரும் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக நின்றனர். என்ன அலெக்ஸ், வாய் ரொம்ப நீளுது? இந்த ஸ்கூல்ல இருக்கணுமா இல்ல உன் நண்பன் ஜீவா கூட வெளியே போக போறியா என சுபீர் இந்த நேரத்தில் குறுக்கிட்டு கூறினார். அலெக்ஸ், நீ அமைதியாயிரு. போட்டியில யார் தோத்ததுன்னு அவங்களுக்கே தெரியும். நான் 0 வாங்கின ப்ரொஃபசர் தான். ஆனா என்கிட்ட தோத்து போன இவங்களை என்ன சொல்றது என ஜீவா இடைமறித்து கூறினான். இதை கேட்ட அனைவரும் கொதித்து போய் ஜீவாவை முறைக்க சுபீர் கோபத்தை அடக்க முடியாமல், என்னடா சொன்ன? உன்னை பேச விட்டதே தப்பு என கையை பின்னால் இழுத்து வேகமாக ஜீவாவை அறைய கை ஓங்கினார். சுபீர் லாஜிஸ்டிக் ஸ்டாஃப் மட்டும் இல்லை, கை தேர்ந்த ஃபைட்டரும் கூட. ஏற்கனவே ஃபைட்டர் 4 நிலையை அடைந்திருந்தார். ஒரு ஃபைட்டருக்கு மொத்தம் 9 நிலைகள். டான் 1, டான் 2, டான் 3, டான் 4, டான் 5, 6, 7, 8, 9. ஒவ்வொரு நிலையிலும் முதன்மை, இடைநிலை, மேம்பட்ட நிலை, உச்ச நிலை என 4 நிலைகள் இருந்தது. இதில் ஜீவா டான் 3 மட்டத்தில் இருந்தான். ஆனால் சுபீர் அவனை விட ஒரு படி மேலே உள்ள டான் 4 நிலையில் இருந்தார். ஒரு நிலை முன்னால் என்றாலும் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வருவது மிகவும் கடினம். டான் 3 உள்ளவரை விட டான் 4 உள்ளவர்கள் பல மடங்கு வலிமையுள்ளவர்கள். இந்த நேரத்தில் சுபீரின் கை வேகமாக ஜீவாவின் கன்னத்தில் அறைவதற்குள் பளார் என சத்தம் வர மயங்கிவிடும் நிலையில் தள்ளாடினார் சுபீர். சுபீர் கீழே விழுந்த அடுத்த நொடி கன்னம் சிவந்திருப்பதை அனைவரும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். டான் 4 நிலையில் உள்ள ஒருவரின் எலும்புகள், தசைகள் மென்மையாக இருக்கும். அதனால் அந்த நிலையில் உள்ளவர்களின் வலிமை வேகமாக உயரும். அதனால் மென்மையாக இருந்தாலும் அவர்கள் வலிமையாக இருப்பார்கள். டான் 4 நிலைக்கும் டான் 3 நிலைக்கும் உள்ள வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் ஆனது. அப்படி இருக்கையில் டான் 3 நிலையிலிருக்கும் ஜீவா டான் 4 நிலையிலிருக்கும் சுபீரை ஒரே அறையில் கன்னத்தை வீங்க வைத்தது அங்கிருந்தவர்களை மிரள வைத்தது. வாட் எ ஷாட் ஜீவா! இவ்வளவு நாள் எங்க வச்சிருந்த இந்த பவரை என முணுமுணுத்தான் அலெக்ஸ். ஜீவாவா அடிச்சது? டான் 3 ஸ்டேஜில் இருக்கிற சுபீரியா அடிச்சுட்டானே! எங்கிருந்து வந்துச்சு இவ்வளோ தைரியம் என லாஜிஸ்டிக்ஸ் ஆசிரியர்களுக்குள் சலசலப்பு ஏற்பட்டது. என்ன ஹென்றி சார், இப்ப சுபீர் சார் முகம் வீங்கினது கூட லக்கு தானா? இன்னும் ஜீவா மேல உங்களுக்கு டவுட் இருக்கா என அலெக்ஸ் நக்கலாக கூறினான். ஹென்றி முகம் நம்ப முடியாத உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி பதட்டம் அடைந்தது. ஹென்றி, நீ பயப்படாத. சுபீர் ஏதோ வீக்கா இருந்திருக்கா, இவனை நான் பாத்துக்கிறேன் என ஒரு ஆசிரியர் முன்னால் வந்து ஜீவாவை அறைந்தார். ஃபைட்டர் டான் 4 ஆசிரியர் என்பதை காட்டும் வகையில் அவரின் அறை பலமாக இருந்தது. இந்தா வாங்கிக்கோ என மீண்டும் அந்த ஆசிரியர் அறைவதற்குள் பளார் என ஜீவாவின் கை சுழன்று ஒரு அறை விட தலை சுற்றி விழுந்தார் அந்த ஆசிரியர். மேலும் 2 ஆசிரியர் முன்னால் வந்து வாண்டடாக அடி வாங்கி சுருண்டு விழுந்தனர். அனைவரும் ஃபைட்டர் டான் 4 நிலையில் உள்ள ஆசிரியர்கள் என்பதால் ஹென்றி முகம் வியர்க்கத் தொடங்கியது. ஒருத்தனை அடிக்க நினைச்சு இப்ப டான் 4 ஸ்டேஜில் 4 பேர் விழுந்து கிடக்கிறானுங்க என நினைத்து அலெக்ஸ் அமைதியாக சிரித்து நின்றான். ஜீவாவின் வலிமையை பார்த்து கொண்டிருந்த ஹென்றி அருகில் இறுதியாக நின்ற 2 ஆசிரியர்களை பார்த்து, வாங்க ஒன்னா சேர்ந்து அடிப்போ என சொல்லி கர்ஜித்தான். எபிசோட் 10. ஹென்றி உரத்த குரலில் கர்ஜித்து ஜீவாவின் பக்கம் திரும்புவதற்குள் ஜீவா ஹென்றி முன் நின்றான். ஹென்றி தன் உரல் போன்ற கையை தூக்குவதற்குள் அடி வயிற்றில் பலமான ஒரு அடி விழுந்தது. என வலியில் அலறிக்கொண்டு பின்னால் இருந்த 2 ஆசிரியர் மேல் விழுந்தார் ஹென்றி. என 2 ஆசிரியர்களின் அலறல் சத்தம் அந்த அறையை அலற வைத்தது. மலை போன்ற ஹென்றி
எறும்பு போன்ற இருவர் மீது விழுந்து அவர்களை நிலைகுலைய வைத்தார். ஆஹா, ஒரே அடியில மலையே சரிக்கு விழுந்துருச்சே. ஹென்றி காலி என சந்தோஷத்தில் மிதந்தான் அலெக்ஸ். உனக்கு உனக்கு எங்களோட வீக்னஸ் பாயிண்ட் எப்படி தெரியும் என வலியில் துடித்துக் கொண்டு தழுதழுத்த குரலில் கேட்டார் ஹென்றி. ஜீவா இங்கிருப்பவர்களை விட கீழ்நிலையில் இருந்தாலும் ஒரு அடியில் ஒவ்வொருவரும் விழுவதை ஹென்ரியால் நம்ப முடியவில்லை. ஹென்ரியின் நம்ப முடியாத வெளிப்பாடு சுபீரிடமும் இருந்தது. சுருண்டு விழுந்தவர்கள் எழுந்திருக்க சில நிமிடங்கள் ஆகும் என்றாலும் அவர்கள் சுய நினைவில்தான் இருந்தனர். இங்கு ஒவ்வொரு மனிதனும் அவர்களுக்கான வீக்னஸ் பாயிண்ட் ஒன்றை கொண்டிருந்தனர். அதுதான் இவர்களின் பலவீனமாகவும் எதிரியின் பலமாகவும் இருந்தது. இந்த வீக்னஸ் பாயிண்டில் ஒரு குழந்தை அடித்தால் கூட எதிரில் இருப்பவரை கொல்ல முடியும் என்பதால் அதை மிகவும் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் வைத்திருந்தனர். ஆனால் ஜீவாவுக்கு ரகசிய சக்தி இருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. டெஸ்டினி புக்கின் மூலம் சுலபமாக ஒவ்வொருவரையும் வீக்னஸ் பாயிண்டில் லேசாக தட்டினான் ஜீவா. இதை அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒருவனை பார்த்து அதிர்ச்சியாவதை தவிர அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஜீவா தன் மூளையில் உள்ள டெஸ்டினி புத்தகத்தின் மூலம் எதிரில் இருப்பவர்களின் ஜாதகத்தையே படித்து முடித்தான். அதில் வீக்னஸ் பாயிண்ட் தெளிவாக போடப்பட்டு இருந்ததால் அதை வைத்து இங்கே ஒவ்வொருவராக பந்தாடினான். நீங்க எல்லாரும் கெத்தா போட்டிக்கு வந்தீங்க. போட்டியில தோத்துட்டா அட்டி வாங்கவும் கெத்தா வந்து நிக்கணுமா வேணாமா என ஜீவா கேட்க என தலை அசைத்தார் ஒரு ஆசிரியர். நிக்கணும் இல்ல, அப்படி அடி வாங்க நிக்கலேனா எப்படிதான் நடக்கும் என ஜீவா சொல்லிக் கொண்டு கையை பின்னால் கட்டி நின்றான். ஜீவா, நீ என்ன கோல்மால் பண்ணி எங்களோட வீக்னஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் பார்த்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்களை பப்ளிக்ல அடிச்சதுக்கு ஒன்னு ரிப்போர்ட் பண்ணி இந்த ஸ்கூலை விட்டு உடனே தூக்க சொல்ல போறேன் என வயிற்றில் கையை வைத்து தேய்த்து கொண்டு வலியுடன் கூறினார் ஹென்றி. அட புராடுகாரா, இவ்வளோ பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு இப்படி குறுக்கு வழியில யோசிக்கிறிய தடிமாட்டு பாயல என முனகினான் அலெக்ஸ். ஓ, என்ன நேரா ஜெயிக்க முடியலன்னு எப்படி பிளான் போடுறியா? நான் உனக்கு கீழே டான் 3ல இருக்கிற ப்ரொஃபசர். நான் உன்னை அடிச்சது இந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா யாருக்கு அசிங்கம்? உனக்கா எனக்கா என ஜீவா புருவத்தை உயர்த்தி கேட்டான். கோபமடைந்த ஹென்றி, உன்ன மாதிரி ஒரு வர்ஸ்ட் ப்ரொஃபசரை நாங்களே ஹீரோ ஆக்கியிருக்க கூடாது. நீ எங்களை அடிச்சேன்னு சொன்னா இந்த ஸ்கூல்ல யாரும் நம்ப மாட்டாங்க. எங்களுக்கு தான் அது அசிங்கம். இந்த ஸ்கூல் உன்னை வெளியே அனுப்ப வேற ரீசன் சொல்லணும், அவ்வளவுதான் என சொல்லி வலியை தாங்கிக் கொண்டு சிரித்தார் ஹென்றி. அது மட்டும் இல்ல, நீ வெளியே போனா உனக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. யார் வேணாலும் உன்னை கொலை பண்ணலாம். ஏன் நாங்க கூட ஆள் வச்சு உன் கதைய முடிக்கலாம் என பின்னால் இருந்து சுபீர் கரகரத்த குரலில் கூறினார். உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன். நீ முட்டி போட்டு எங்க கிட்ட ஆளுக்கு ஒரு அறை வாங்கிட்டா உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணாம விட்டுருவோம். இல்லனா நீ அவ்வளவுதான் என ஹென்றி உடலை மேலே தூக்கி அமர்ந்து கூறினார். நீங்க எல்லாரும் நிறைய தில்லுமுள்ள ஐடியா வச்சிருப்பீங்க போல. சோ நானும் ஒரு தில்லுமுள்ளு பண்றேன். ரெடியா என கேட்டுக்கொண்டு ஹென்ரியை நோக்கி முன்னால் நடந்தான் ஜீவா. அடடா, என்ன இன்னைக்கு ஜீவா ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் போலியே. என்ன சரக்கு அடிச்சிருக்கான்னு தெரியலையே. இனி அதே சரக்க அடிக்க சொல்லணும் என நினைத்த அலெக்ஸ் குதூகலமாக நின்றான். மிஸ்டர் ஹென்றி, ஒரு மாசத்துக்கு முன்னால இந்த ஸ்கூல் உன் கண்ட்ரோல்ல இருந்தப்போ மணி லாக்கர் உடைஞ்சு அதுல இருந்து பணம் திருடு போச்சு என ஜீவா சொல்லிக் கொண்டிருக்க, ஆமா, அத ஒரு ஸ்டூடெண்ட் தான் எடுத்தா, அதுக்கு இப்ப என்ன? அதான் இந்த ஸ்கூலுக்கே தெரியுமே என விழிகளை உருட்டி ஹென்றி கூறினார். என சத்தமாக சிரித்து, இந்த ஸ்கூலுக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கு என ஜீவா தலையை ஆட்டிக்கொண்டு சொல்ல, என்ன உண்மை சொல்லு என பதட்டமாக கேட்டார் ஹென்றி. ஹனி கேக் ஞாபகம் இருக்கா என ஜீவா சொல்ல திருவென முழித்தார் ஹென்றி. என்ன முழிக்கிற? எப்படிதானே அவளை கூப்பிடுவ நீ? அவளுக்காக இங்கிருந்து பணத்தை எடுத்துட்டு ஸ்டூடெண்ட் மேல பழிய போட்டு இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பிட்ட. இந்த உண்மையை நானும் பிரின்சிபால் கிட்ட சொல்லட்டா
என ஜீவா சொன்னதும், நீ நீ உனக்கு எப்படி என வார்த்தைகள் தடுமாற தன் ராட்சத உடலை குலுக்கி நம்ப முடியாத முகபாவனையை வெளிப்படுத்தினார் ஹென்றி. இதயம் நின்று விடுவது போல் உணர்வு வர, உதடுகள் எதுவும் பேச முடியாமல் துடிக்க, மனதில் பயம் பரவி உடல் நடுங்குவதை உணர்ந்தார் ஹென்றி. ஜீவா சொன்னது ஹென்ரியை நிலைகுலையச் செய்தது. இந்த விஷயங்கள் ஹென்ரியுடன் இருக்கும் சுபீருக்கு கூட தெரியாத ஒன்று. அது எப்படி ஜீவாவிற்கு தெரிந்தது என குழம்பிக் கொண்டு திகைத்து பார்த்து கொண்டிருந்தார் ஹென்றி. என்ன சுபீர், உங்ககிட்ட கூட இதெல்லாம் சொல்லாம மறைஞ்சிட்டாரே இந்த ஹென்றி சார் என அலெக்ஸ் இந்த நேரத்தில் குறுக்கிட்டு நக்கலாக சொல்ல, அலெக்ஸ், இவன் மட்டும் என்ன யோக்கியமா? 3 வருஷத்துக்கு முன்னாடி இவன் இங்க படிச்ச ஒரு பொண்ணை இன்சல்ட் பண்ணி சூசைட் பண்ண வச்சுட்டான். இது இவனை தவிர யாருக்கும் தெரியாது. அந்த பொண்ணு செத்ததுல இருந்து இவன் கனவுல வந்து பயமுறுத்தி இவனை தூங்க விடாம பண்ணுனா. இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னால இவன் முதுகுல ஒரு பரு தெரிய ஆரம்பிச்சு இப்போ கை அளவுக்கு அது வளர்ந்திருக்கு. அந்த பொண்ணுதான் பேயா வந்து இவனை பழி வாங்குறான்னு பயந்து செத்துக்கிட்டு இருக்கான் என ஜீவா சொல்ல, என்ன ஜீவா சொல்ற, இது வேற நடந்திருக்கா என அலெக்ஸ் வாயை பிளந்தான். துல்லியமாக நடந்ததை சொன்ன ஜீவாவை பார்த்து சுபீர் கால்களும் கைகளும் கட்டுக்கடங்காமல் நடுங்கியது. சட்டென்று ஜீவா முன் மண்டியிட்டு அழுதார் சுபீர். அந்த நேரத்தில் பயத்தில் சுபீரின் பேண்ட் கூட நனைந்தது. என்ன இது, பேண்ட் ஈரமா இருக்கு? சுபீர் சார், ரொம்ப அர்ஜென்ட்டா வந்துருச்சா என அலெக்ஸ் கூறி சிரித்தான். நானே பயத்துல இருக்க, இதுல நீ வேற ஏண்டா நடுவுல? நீ பேசுறதெல்லாம் கேக்குற பாரு, எல்லாம் எல்லாம் என் நேரம் என அலெக்ஸை பார்த்து கடிந்து கொண்டு கூறினார் சுபீர். ஜீவா, சுபீர் சார் ரொம்ப பேசுறாரு, இன்னும் ஒரு 2 மேட்டர் லீக் பண்ணி விடு என அலெக்ஸ் சொல்ல, ஐயோ ஜீவா போதும், என்ன மன்னிச்சிரு என காலில் விழுந்து கெஞ்சினார் சுபீர். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நீ என்ன கடவுளா என ஒரு ஆசிரியர் சுபீர் அருகிலிருந்து அதட்டலாக கேட்டார். என்ன ஜீவா, நீ சுபீர் சார பேசுனா இந்த சாரு ரொம்ப கோவப்படுறாரு. இவர் இந்த ஸ்கூல்ல பண்ணத கொஞ்சம் தூவி விடு என ஜீவா தோள் மீது கை வைத்து கூறினான் அலெக்ஸ். எனக்கும் சொல்ல ஆசைதான், ஆனா இந்த சார் அப்படி ஸ்கூல்ல எந்த தப்பும் பண்ணலையே என உதட்டை பிதுக்கி கூறினான் ஜீவா. இத நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்ன? இப்ப நான் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், என்ன உன்னால ஒன்னும் செய்ய முடியாது என எழுந்து நின்றார் அந்த ஆசிரியர் காமேஷ். சார், ஒரு நிமிஷம், நீங்க ஸ்கூல்ல தான் எதுவும் பண்ணலேன்னு சொன்னேன், ஆனா தப்பே பண்ணலேன்னு சொல்லலையே என மர்மமாக சிரித்துக் கொண்டு ஜீவா கூற, என்ன சொல்ற நீ, புரியல என தயங்கிக் கொண்டு கேட்டார் காமேஷ். புரியல, நீ வீட்ல ஏதோ வில்லங்கம் பண்ணிருக்கேன்னு சொல்றான் என அலெக்ஸ் குறுக்கிட்டு கூறினான். சார், உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான், ரொம்ப நல்ல பையன், உங்க மேல அவனுக்கு ரொம்ப பாசம், உங்களுக்கும் அப்படிதான் கரெக்டா என ஜீவா கேட்க முகம் பதட்டமாக மாற, ஆம் என தலையசைத்தார் காமேஷ். ஆனா உங்களுக்கு அதை விட சொத்து ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னால தம்பி பாசம்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்க ஒரே தம்பிய சொத்துக்காக வைன்ல விஷம் கலந்து குடிக்க வச்சு கொன்னுட்டு ரொம்ப நல்லா அழுது ஆக்ட் பண்ணி அதை ஒரு சூசைட் கேஸ்னு எல்லாரையும் நம்ப வச்சிட்டீங்க. போலீஸும் அந்த கேஸ க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அதை ரீஓபன் பண்ண ஒரு செகண்ட் தான் ஆகும். பண்ண வைக்கட்டுமா என ஜீவா சொல்ல, சுபீருடன் சேர்ந்து வந்து மண்டியிட்டு எதுவும் சொல்லாமல் அவன் காலை பிடித்தார் காமேஷ். ஜீவா திரும்பி மற்ற 2 ஆசிரியர்களை பார்த்து மெல்ல சிரித்தான். நீ கடவுள் இல்ல, பிசாசு, நீ ஒரு பேய், என்ன பத்தி எதுவும் சொல்லாத, நானும் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஆமா, எங்களை விடு, நாங்க தெரியாம பண்ணிட்டோம் என 2 ஆசிரியர்களும் மண்டியிட்டு கெஞ்சினார்கள். சார் இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? ஒவ்வொருத்தர் ஸ்டோரியும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதுக்குள்ள சரண்டர் ஆனா எப்படி என அலெக்ஸ் கண்ணை சிமிட்டிக் கொண்டு கேட்டான். அலெக்ஸ், கொஞ்சம் சும்மா இரு, ஜீவா சார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், அவரை யோசிக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணாத என அதில் ஒரு ஆசிரியர் கூற, என்னது ஜீவா சாரா,
இதெல்லாம் ஜீவா இந்த ஸ்கூல்ல சேரும்போது கேட்டது என வியப்பாக கூறினான் அலெக்ஸ். அவர்கள் அனைவரின் அந்தரங்க ரகசியங்களும் திடீரென வெளிப்பட்டதால் அதை தாங்க முடியாமல் ஜீவா முன் கூனிக் குறுகி நின்றனர். தங்களின் ரகசியங்கள் பாதுகாக்கப்பட்ட போதும் எப்படியோ கசிந்துவிட்டது என ஜீவா முன் ஆடையில்லாமல் நிர்வாணமாக நிற்பது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டது அவர்களுக்கு. அவர்கள் செய்ததை மூடி மறைத்து வாழ்ந்து வந்தாலும் இப்போது அது வெளிச்சம் போட்டு காட்டப்பட அனைவரின் கண்களும் பயத்தில் நிறைந்திருந்தது. ஜீவா, இவங்க பண்ணுனதெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல இருந்து விரட்டிடுவாங்க, கரீட்டா என அலெக்ஸ் கேட்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. டீச்சர்ஸ கோர்ட்ல நிக்க வச்சு தூக்கல போட்டுருவாங்க. அவ்வளோ பெரிய தப்பு இதெல்லாம். இந்த தப்பெல்லாம் இவங்க பிளான் பண்ணி பண்ணது. சோ மன்னிப்பே கிடையாது. என்ன ஹென்றி சார், உங்களுக்கு தெரியாத ரூல்ஸா என ஜீவா கேட்க, ஜீவா என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விடு, இனிவும் பக்கமே வரமாட்டோம் என தலை குனிந்து கெஞ்சி நின்றார் ஹென்றி. ஆமா ஜீவா, எங்களை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? பிளீஸ், தெரியாம பண்ணிட்டோம், இந்த ஒரு டைம் பெரிய மனசு பண்ணி விட்டுரு, இனிவும் வழியில குறுக்க வரமாட்டோம் என கபீரும் கைகூப்பி கேட்டார். பின் அருகில் இருந்த மற்ற 3 ஆசிரியர்களும் தங்களை மன்னித்து விடும்படி மண்டியிட்டு கேட்டனர். என்ன இது, போட்டி போட்டு கெஞ்சிரானுங்க, இவங்களுக்கு கெஞ்சிர போட்டிதான் சரியான போட்டி போல என அலெக்ஸ் நினைத்துக் கொண்டு உள்ளுக்குள் சிரித்தான். ஜீவா அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து, நீங்க எல்லாரும் உங்க பாஸ்ட்ல செஞ்ச தப்ப பத்தி கவலைப்படாம இருக்கணும்னா ஃபியூச்சர்ல என்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாது. இப்ப நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு வால்ல சுருட்டிக்கிட்டு இருக்கணும். ஒரு சின்ன விஷயம் பேசுகினா கூட உங்களை மறுபடியும் மன்னிக்கவே மாட்டேன் என ஜீவா சொல்லி முடிக்க, ஜீவா கண்டிப்பா உன் பக்கமே வரமாட்டோம், நீ எங்களை விட்டா போதும், இனி உன்னை பத்தி யோசிக்க கூட மாட்டோம் என ஹென்ரியும் சுபீரும் மாறி மாறி சொல்லி மன்றாடினார்கள். மற்ற 3 ஆசிரியர்களும் அதே போல் மன்றாடி நின்றனர். உங்களை இந்த ஒரே டைம் மன்னிச்சு விடுறேன். இதே தப்ப நீங்க இன்னொரு முறை பண்ணுனா நான் வார்னிங் கூட பண்ண மாட்டேன். உங்களுக்கு அதான் லாஸ்ட் டேவா இருக்கும் என ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக கர்ஜிக்கும் குரலில் ஜீவா சொல்ல 5 ஆசிரியர்களும் வேகமாக தலை அசைத்தனர். ஜீவா டெஸ்டினி புக் மூலம் யார் ஒருவரின் குறைகள், நிறைகள், தவறுகள், செயல்கள் என அனைத்தையும் ஒரே நொடியில் பார்க்க முடியும் என்பதால் அவன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. இந்த விவரங்கள் அனைத்தும் டெஸ்டினி புக்கில் ஒரு சிறு பகுதி மட்டுமே. இன்னமும் அதை புரட்டினால் எதையும் செய்ய முடியும். கிட்டத்தட்ட அவன் கடவுள் போல என ஜீவா உணர்ந்தான். ஜீவா, நீ எப்படி இவ்வளவு அக்கிரட்டா ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்ச என அலெக்ஸ் மெல்ல ஜீவா காதில் கிசுகிசுத்தான். கண்டிப்பா தெரியணுமா என ஜீவா கேட்க, ஆமா ஜீவா, இல்லடா என் மண்டைய வெடிச்சிரும் என பாவமாக கூறினான் அலெக்ஸ். ஓகே சொல்றேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். அத சொல்றதுக்கு முன்னாடி உனக்கும் ஒரு ஜோசியம் பார்த்து சொல்லட்டுமா என ஜீவா சிரித்துக் கொண்டு கேட்டான். அதை கேட்டு அரண்டு போனவன், இல்ல வேணாம் வேணாம், என் தலை வெடிச்சாலும் பரவாயில்ல, நீ எனக்கு ஜோசியமும் சொல்ல வேண்டாம், அந்த ஜோசியத்தை பத்தியும் சொல்ல வேண்டாம் என கையெடுத்து கும்பிட்டான் அலெக்ஸ். நான் இங்க வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆனா வந்த வேலையை தவிர மத்த வேலை எல்லாம் நடந்துருச்சு. ஆனா வந்த வேலை இன்னும் முடியலையே என ஜீவா சொல்லிக்கொண்டு ஹென்ரியை பார்த்த அடுத்த நொடி ஹென்றி தன் மலை போன்ற ராட்சத உடலை சாய்த்து எழுந்து நின்றார். பின் லாஜிஸ்டிக்ஸ் அறைக்குள் வேகமாக ஒரு தங்க நிற பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார். சார், இந்தாங்க நீங்க கேட்ட ஐடி கார்டு, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்க என ஒரு பாக்ஸை நீட்டினார் ஹென்றி. மரியாதை தானா வருது என்று சிரித்துக் கொண்டான் ஜீவா.